Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க வானிடா டிராமாவோட 4th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோக்கு ப்ரமோஷன் கிடைச்சனால கோட்ரஸை காலி பண்ணி கொடுக்கறதுக்கான கட்டாயம் வந்திருக்கும். அதனால அவன் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிடுப்பான். ஆனா பேலஸ்ல ஹீரோயின் தங்குறதுக்கு ஹீரோட அம்மா அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால பேலஸ்க்கு பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல அவ ஸ்டே பண்ணிருப்பா. வந்த 2 நாளையே மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையெல்லாம் வந்திருக்கும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவனுக்குன்னு புதுசா ஒதுக்கப்பட்ட ஆபீஸ் ரூம்ல ஹாயா உட்கார்ந்துட்டு இருப்பான். ப்ரமோஷன்லாம் கிடைச்சிருச்சுல, பக்கத்துல இப்போ மோனோட தொல்லையும் இல்ல. அப்ப அவனோட கேபினுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. விஐபி பால்ரூம் டான்ஸ் காம்படிஷனுக்கான இன்விடேஷன் தான் அது. ஹீரோ அதை படிச்சு பார்த்துட்டு யார இந்த டான்ஸ் காம்படிஷன் கூட்டிட்டு போலாங்கும் போது ஹீரோயின் போன முறையே நல்லா டான்ஸ் பண்ணதை யோசிச்சு பார்க்கவும் சரி அவளையே கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணி கனவு காணிட்டு இருப்பான். அப்போ மோன் அங்க வந்து டே மச்சான் உனக்கு இன்விடேஷன் கிடைச்சதாடா, இப்ப நான் உனக்கு சீனியர் ஆபீசர், நீ கதவு தட்டுட்டு உள்ள வந்திருக்கணும். டே அதை விடுடா, உனக்கு இன்விடேஷன் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனோட இன்விடேஷன் காட்டவும் எனக்கும் கிடைச்சிருக்கு. நீ தான் எப்படி இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு உன் லவர் மேவ தானே கூட்டிட்டு வருவ, நான் வேண்டா வாணிடாவை கூட்டிட்டு வரட்டுமாங்க. ஏன்டா உனக்கு அன்னைக்கு அடி வாங்கினது பத்தலையா? ஒழுங்கு மரியாதையா ரூமை விட்டு போயிடு அப்படின்னு ஹீரோ அடிச்சு துரத்தாத குறையா மூணு அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோயின் எப்படி இந்த டான்சிங் ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறது, கூப்பிட்டா வருவாளா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கான். முன்ன வச்சு தனியா இருந்தாங்க, அதனால அவங்களா டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்ப கூடவே அம்மாவும் லவர் மேவும் வீட்லயே இருக்காங்களே, அவங்களெல்லாம் தாண்டி தான் ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போக முடியும். சோ ஹீரோவும் அந்த இன்விடேஷனை கையில வச்சுட்டு எப்படி அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அவகிட்ட சம்மதம் வாங்குறதுன்னு கண்ணாடி முன்னாடி நின்று பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரூம் கதை ஓபன் பண்ணி புதுசா காதல்ல விழுந்த காலேஜ் பையன் மாதிரி எந்தூசியாஸ்டிக்கா வெளியில வருவான். பட் வாசலே அவங்க அம்மா பிடிச்சி வச்சுட்டு எங்கடா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க, முன்னதான் இந்த குவார்டர்ஸ்ல இருந்த, உன்னால மே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இப்ப இங்கேயே தானே இருக்க, அட்லீஸ்ட் மே கூட ஒரு 2 வார்த்தை பேசலாம், அவளை எங்கேயாச்சும் வீக்கெண்ட்ல வெளியில கூட்டிட்டு போலாம், பாவம் தானே அவளும் உன்ன நம்பி தானே என் கூட இங்க இருக்கா அப்படின்னு தேவையே இல்லாத சமயத்துல தேவையில்லாத எல்லாம் ஞாபகப்படுத்தி ஹீரோட மைண்ட ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் சரிமா அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டிட்டு இன்விடேஷனை போய் டேபிள்லயே வச்சிடறான். ஏன்னா அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, இந்த வாணி வராம இருந்தனா இந்நேரம் மேவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்ப வாணி வந்ததுனால மே கூட பழகுறது கில்ட்டி ஃபீலிங்காவும் இருக்கு, அதே சமயம் மேவை வேண்டான்னு மொத்தமா ஒதுக்கி வைக்கவும் முடியல, அதுவும் தப்பு மாதிரி தோணுது அப்படின்னு அவன் தூக்க வராம கார்டன்ல நடந்து வந்துட்டு இருப்பான். ஹீரோயினும் அப்போ வேலைக்காரங்க கூட கார்டன்ல தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாளா. எதுக்காப்ல ஹீரோயினை பார்க்கவும் ஓகே இப்ப போய் அந்த பால்ரூம் டான்ஸ பத்தி பேசிடலான்னு இவன் என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள மே எங்கேயோ இருந்து வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடறான். அதை பார்க்கவும் ஹீரோயின் வேலைக்கார பொண்ணுகிட்ட எனக்கு தூக்கம் வருது, நம்ம ரூமுக்கு போலான்னு ஹீரோவை திரும்பி கூட பார்க்காம போயிடுறான். ஹீரோவும் பாவம் அப்பப்ப இன்விடேஷனை கையில எடுப்பான், அப்புறம் தைரியம் இல்லாம அது திருப்பி வச்சிடறதுமா குழப்பத்திலேயே சுத்திட்டு இருப்பான். வீக்கெண்டும் ஆயிடுது, சரி இன்னைக்கு கண்டிப்பா ஹீரோயின் கிட்ட பேசிட வேண்டியதான், அவளும் லீவ்ல தான் இருப்பா அப்படின்ட்டு இன்விடேஷன் எடுத்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் போனா வேலைக்காரமா வந்துட்டு வாணிமா இங்க இல்ல, அவங்க அம்பையோட ஹவுஸ்க்கு சாப்பிடறதுக்கு போயிருக்காங்கன்றாங்க. ஹீரோ அங்கே நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருப்பானா. அதை பார்க்கவும் ஹீரோட அம்மா டே உனக்கு என்னடா இங்க வேலை, நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல மேவை நல்லா கவனிச்சுக்கணும்னு, அவளை இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போ, ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு வலுக்கட்டாயமா ஹீரோவையும் மேவையும் வெளியில அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோன் அம்பையோட வீட்டுக்கு போயிருப்பாள்ல, அங்க அன்னைக்கு அம்பையோட அண்ணன் தான் சமைச்சிருப்பான்னாட்டு இருக்கு. ஹீரோன் அவன் சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா அவ சிரிச்சு பேசிட்டு சாப்பிட ஆரம்பிக்கவும் இந்த அம்பையோட அண்ணனுக்கு ஹீரோயின் மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அம்பை நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனதுனால ஹீரோயின் அவளுக்கும் ஹீரோக்குமான உண்மையான ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு சொல்லியிருப்பா. அதை இந்த அம்பை அவனோட அண்ணன் கிட்ட சொல்லவும் ஓகே ஹீரோனோட லைஃப்ல இன்னமும் ஹஸ்பண்டுங்கிற பிளேஸ் எம்டியா தான் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாமான்னு பையவளைக்கு ஆசை யாரதான் விட்டுச்சு. பட் ஹீரோயின் வந்துட்டு அவங்க எல்லாரும் கூடயுமே ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கா. அவங்க கோழி நிறைய வளர்த்துவாங்கல்ல, அதனால ஹீரோயினுக்காக முட்டையெல்லாம் பேக் பண்ணி அம்பையோட அண்ணன் வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போய் பேலஸ்ல விட்டுட்டு வருவேன்னு பேசிட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பேலஸ்க்கு மோன் வந்திருப்பான். ஹீரோ கிட்ட ஏற்கனவே ஹீரோயினை பால்ரூம் டான்ஸ் காம்படிஷன் கூட்டிட்டு போறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருப்பான்ல, ஹீரோ கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்காது. அதனால டைரக்டா ஹீரோயின் கிட்ட பேசி அன்னைக்கு எப்படி படத்துக்கு கூட்டிட்டு போனோமோ அதே மாதிரி இன்னைக்கு பால்ரூம் டான்ஸ் காம்படிஷனுக்கு அவளை வரதுக்கு சம்மதிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில வந்திருப்பான். ஆனா அங்க வேலைக்காரமா இல்ல அவங்க பின்னாடி பக்கமா போயிருக்காங்கன்னு சொல்லவும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் தோட்டத்துக்குள்ள நடந்து வந்துட்டு இருப்பான். எதுக்காப்ல ஹீரோயினும் அம்பையோட சிரிச்சு பேசிட்டு வரவுமே இவனுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. பாம்பின் கால் பாம்பரியுங்கிற மாதிரி இவனுக்கு எப்படி ஹீரோயின் மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி எதுக்காப்ல வரவனுக்கும் ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அதை காட்டிக்காம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா தான் பேச ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா வேணும்னே அம்பையோட அண்ணன் மூணை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசவும் மூணுக்கும் கோவம் வந்து அம்பையோட அண்ணனை இன்சல்ட் பண்ணனு முதல்ல ஸ்டார்டிங்ல காமெடியா ஆரம்பிச்சாலும் அப்புறம் கையில இருக்கிற முட்டையை வச்சு 2 பேரும் மாறி முட்டை உடைத்தல் சண்டையெல்லாம் நடத்துறாங்க. ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு புரியல. அவளும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த நேரத்துல ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. இவங்க மாறி முட்டையை தூக்கி போட்டுட்டு இருப்பானுங்கல்ல, அதுல ஒரு முட்டை ஹீரோட அம்மா மேல விழுந்துருது. அவங்க பயங்கர டென்ஷன் ஆகி இது என்ன நீங்க விளையாடுற பிளே கிரவுண்ட் நினைச்சீங்களா, என்னோட பேலஸ் இங்கன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாட்டுக்கு இங்க முட்டை உடைச்சு விளையாடிட்டு இருக்கீங்க
அப்படிங்கவும் அப்புறம் அம்பையோட அண்ணனும் மோனும் ஹீரோட அம்மா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு கிளம்பிடுறானுங்க. இருந்தாலும் ஹீரோட அம்மா ஹீரோனை பிடிச்சு வந்த ஒரு வாரத்திலேயே உன்னால பேலஸ்ல எவ்வளவு பெரிய அவமரியாதை எனக்கு நடந்திருக்கு பாரு, உனக்காக தான் அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டானுங்க, கடைசியில் நீயும் உங்க பாட்டி மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்ட, எனக்கு தெரியும் உங்க குடும்பத்துல இருந்து வர யாரும் இந்த பேலஸ்ல ஒழுக்கத்தோட வாழ முடியாதுன்னு, இல்ல என் பையன் வந்ததும் உன்னை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லி பேலஸ்ல இருந்து துரத்தி விடுறேன்னு ஹீரோயினை கண்டபடி திட்டிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் மேவும் வந்ததும் ஹீரோ கிட்ட 1-2 பிட்டு அதிகமாவே போட்டு ஹீரோனோட கேரக்டரை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினாலும் ஹீரோ கிட்ட பெருசா எந்தவித கோவமும் வெளிப்படல. என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாணி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அதுவும் இல்லாம நீங்க சொல்ற ஒரு பக்க கதையை மட்டும் வச்சு என்னால வாணியோட கேரக்டர் சந்தேகப்பட முடியாதுன்னு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறான். மே இருந்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் இப்ப பிரஜைக்கு நம்பியிருப்பாரா? அவர் பார்த்தா வாணி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, சந்தேகங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும், இப்பதான் நம்ம கொஞ்சமா பிரஜைக்கோட மனசுல சந்தேகத்தை தூவி விட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கே வாணி மேல உள்ள நம்பிக்கை காணாம போயிடும், வாணி ஒரு விதத்துல பேலஸ்லயே இருக்க நல்லதுதான், இவங்க 2 பேரையும் எப்படி பிரிக்கலாம்னு நம்ம பக்கத்துல இருந்து பிளான் பண்ணி பாத்துக்கலாங்கிறாங்க. ஹீரோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதும் ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்க அம்மா எல்லா விஷயமும் சொல்லிருப்பாங்க, அதை பத்தி கேட்கறதுக்காக தானே வந்தீங்க? இல்ல வாணி, நான் அந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசுறதுக்கு வரல, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் VIP பால்ரூம் டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதுல நீ என் கூட டான்ஸ் பண்றதுக்கு வரையாங்க. ஹீரோனுக்கு டான்ஸ்னதுமே சந்தோஷமாயிடுது. ஓகே நான் வரேன்றா. என்னடா இவ இவ்வளவு சிம்பிளா ஓகேன்னு சொல்லிட்டா, இதுக்கு போய் நம்ம ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி வாணி, எனக்கு ஒன்னும் அளவுக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது, அதனால காம்படிஷனுக்கு முன்னாடி நீயும் நானும் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு ஹீரோயினும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்லி தரேங்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட கேபினுக்கு மோன் வந்து ப்ராஜெக்ட் சாரிடா, நேத்துக்கு நான் பேலஸ்க்கு வந்திருந்தேன் வாணி கிட்ட டான்ஸ் காம்படிஷன் விஷயமா பேசுறதுக்காக, அப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அம்மா சொன்னாங்களாங்க. ஹீரோவும் சொன்னாங்கடா, உன்னால வாணிக்கு தான் வீணா கெட்ட பேரு, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல வாணி கூட லிமிட்டா பழகுன்னு, நான் என்னோட லிமிட் தெரிஞ்சுதான்டா இருக்கேன், இப்போதைக்கு நான் வாணி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கேன், நான் என்ன அவளை வெளியில கூட்டிட்டு போயா பாக்க போனேன், பேலஸ்க்கு தானே பாக்க வந்தேன், நீ இருந்திருந்தா உன் முன்னாடியே தான் பாத்து இருந்திருப்பேன், ஆனா நீ என்ன இவ்வளவு தூரம் சந்தேகப்படுறியே, உன் வீட்டுக்கு பின்னாடியே இருந்து ஒருத்தன் வாணிய கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவனை என்னைக்காச்சும் கண்டுக்கிட்டியாங்க? யார்டா சொல்ற? அதான் வாணி கூட ஒரு பொண்ணு சேர்ந்து டெய்லரிங் ஷாப் நடத்திட்டு இருக்குல்ல அம்பை, அவளோட அண்ணக்காரன், அவனுக்கு வாணி மேல ஒரு கண்ணுடாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காதுடா, அம்பையும் வாணியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காதுங்கிறான். அப்புறம் ஹீரோ டானும் ஆபீஸ்ல வேலை முடிஞ்சது வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறான். வீட்டுல வந்தும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிட்டு உள் பக்கமா ரூம் தாழ்பால்லாம் போட்டுட்டு அப்புறம் ஹீரோயினோட டெக்னிக் தான் பின்னாடி பக்கமா ஜன்னல் வெளியில ஏணி போட்டு ஏறது இறங்குறது, அந்த டெக்னிக்கை இவன் ஃபாலோ பண்ணி இருந்து இவனே இறங்கி வந்து பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல ஹீரோயினை பார்த்து அவ கூட சேர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல எல்லாம் ஹீரோ கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல டான்ஸ்லயும் ஒரு டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு இடையிலயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ரொமான்டிக்கா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் டான்ஸ் பண்ணும்போது என்கரேஜ் பண்ற விதமா வேலைக்காரங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்படியே ஒரு 4-5 நாள் நல்லா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கும் மேக்கும் தெரியாம பேலஸ்க்கு பின்னாடி அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். மேவும் தினமும் ஹீரோட ரூமை வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போறான். ரூம் உள் பக்கமா தாழ்பால் போட்டிருக்கனால அவனை தொந்தரவு பண்ணாமே போயிடுறான். அப்புறம் ஹீரோ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவன் ரூமை ஓபன் பண்ணிட்டு போய் பாக்குறா. அப்படி என்னதான் இவர் ரூம்குள்ள உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு, நம்ம வரும்போதெல்லாம் ரூம் தாழ்பால் போட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட டேபிள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அங்க பால் ரூம் டான்ஸ் காம்படிஷனுக்கான இன்விடேஷன் இருக்கு. அதை பார்க்கவும் ஓஹோ இந்த இன்விடேஷன் இப்பதான் இவர் கைக்கு வந்திருக்காட்டு இருக்கு, கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நானும் பிரஜைக்கும் தான் கலந்துக்கணும்னு ஹீரோட அம்மா கூட சேர்ந்து முடிவு பண்ணிடுறான். ஹீரோட அம்மாவும் கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நீயும் பிரஜைக்கும் தான் கலந்துக்கணும், ஏற்கனவே பிரஜைக்கும் வாணிக்கும் கல்யாணம் ஆனது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த டான்ஸ் காம்படிஷன்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்க 2 பேருக்குமான ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு வரும், அப்புறமா வாணியை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணும் போது யார் பார்வைக்கும் நீங்க தப்பா தெரிய மாட்டீங்க அப்படின்னு ஹீரோட அம்மா மேவ ரொம்ப ஆர்வமா டான்ஸ் காம்படிஷன்ல கிளப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை பத்தி ஹீரோ கிட்ட இவ திரும்பவும் பேசலான்னு போனா அவனோட ரூம் தாழ்பால் போட்டே இருக்கு. ஏன் இவர் கையில இன்விடேஷன் கிடைச்சும் இன்னமும் நம்மள காம்படிஷன் கூட்டிட்டு போறத பத்தி பேசவே இல்லைன்னு மேக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் அந்த வீட்டுல இன்னும் கொஞ்சம் வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு வேலைக்காரி ஹீரோவும் ஹீரோயினும் கெஸ்ட் ஹவுஸ்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்றத போய் மேக்கிட்டையும் ஹீரோட அம்மா கிட்டையும் சொல்லிடுறாங்க. அடப்பாவி, அப்போ நமக்கே தெரியாம நமக்கு பின்னாடியே நமக்கு யார பிடிக்காதோ அவ கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கானு ஹீரோட அம்மாவும் மேவும் ஃபர்ஸ்ட் கோவப்படுவாங்க. இருந்தாலும் ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ கோபத்தை காட்டினா பிரஜைக்கு மேல வெறுப்பு தான் வரும், நீ கொஞ்சம் இதை வேற விதமா டீல் பண்ணுங்க. மேவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஹீரோட கையை பிடிச்சிட்டு, ஏன் பிரஜேக் நீங்க காம்படிஷனுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பேன்ல, என்கிட்ட கேட்கறதுக்கு நீங்க சங்கடப்பட்டுட்டு தான் வாணி கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வாங்க நம்ம 2 பேருமே பிராக்டிஸ் பண்ணலாம், இதுக்கு நீங்க வாணியை தொந்தரவு பண்ணீங்கன்னு ஹீரோட கையை பிடிக்கும். ஹீரோ வந்துட்டு இல்லமே நான் இந்த டான்ஸ் காம்படிஷன்ல வாணி கூட தான் கலந்துக்க போறேன், அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாணி தான் என்னோட ஒய்ஃப்னு ஆல்ரெடி தெரியும். மேவும் அப்படியாங்கிற மாதிரி பாவமா மூஞ்சி
மூஞ்சி வச்சுட்டு திரும்பி போயிடுறான். ஹீரோயின் இந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக அவளும் அம்பையுமா சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டா காம்படிஷன் அன்னைக்கு ஹீரோ டியூட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஞாபகப்படுத்திட்டு போவான், இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ ரெடியா இருமா. ஹீரோயினும் ஹாப்பியா சரின்னு சொல்லுவா. அப்புறம் ஹீரோயின் டெய்லரிங் ஷாப் போயிடுவாளா. இந்த காம்படிஷனுக்காக ஹீரோயின் ஸ்பெஷலா ட்ரெஸ் டிசைன் பண்ணது ஒரு வேலைக்காரி மூலமா ஹீரோட அம்மாவும் மேவும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இல்லாத சமயத்துல பிளான் பண்ணி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணி விட்டாடுறாங்க. வேலைக்காரங்களும் முடிஞ்ச அளவு தடுத்து பார்ப்பாங்க, எங்க மே அதுக்குள்ள கத்திரிக்கோலை வச்சு அங்கங்க ஹீரோயின் ட்ரெஸ் கிழிச்சு விட்டாடுறா. ஈவினிங் ஹீரோயின் சீக்கிரமே ரிட்டர்ன் ஆகி கிளம்பலான்னு பார்த்தா அப்பதான் அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சு போன விஷயம் தெரிய வருது. உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு திரும்பவும் டைலரிங் ஷாப்புக்கு போயிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோ ரிட்டர்ன் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தா வேலைக்காரங்க வாணிமா ஒரு வேலையா திரும்பவும் டைலரிங் ஷாப் போயிட்டாங்க. என்னது இப்பதான் வாணி கிளம்பி போனாளா, அவளுக்கு தெரியும்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க 2 பேரும் டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. அப்படி உடனே திரும்பவும் டெய்லரிங் ஷாப் போற அளவுக்கு என்ன வேலைங்க. வேலைக்கார பொண்ணு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு தான் பாப்பா. ஆனா ஹீரோயின் தான் இந்த பிரச்சனையை பிரஜை கிட்ட சொல்லி இன்னமும் பெருசாக்க வேண்டாம், ஏன்னா தொடர்ந்து நம்ம அவங்க அம்மா பத்தி குறை சொல்ற மாதிரியே இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை நான் சீக்கிரமே சரி பண்ணிட்டு திரும்பி வந்துறேன்ட்டு போயிருப்பா. அதனால இவங்கெல்லாம் ஹீரோயின் இப்ப வந்துருவாங்கிறாங்க, ஆனா வரதுக்கான அறிகுறி எல்லாம் தெரியல. அப்பதான் மே அங்க வந்துட்டு வாங்க பிரஜை காம்படிஷனுக்கு டைம் ஆயிடுச்சுல, நான் உங்க கூட வரேன், வாணிக்கு எப்பவுமே உங்க விஷயத்த சீரியஸா எடுத்து பழக்கம் இல்ல, பாருங்க இத்தனை நாள் உங்க கூட காம்படிஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு கரெக்டா காம்படிஷன் நடக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில கிளம்பி போயிட்டா. அவளுக்காக இனிமேலும் வெயிட் பண்றது டைம் வேஸ்ட், வாங்க நான் கம்பெனி குடுக்கறேன்னு ஹீரோவை நிக்க கூட விடாம காம்படிஷன் ஹாலுக்கு கூட்டிட்டு போயிடுறா. ஆனா ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசையா இருந்திருப்பானாட்டு இருக்கு, அது அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. மே ஹால்ல இருக்கிற அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ மட்டும் டென்ஷனா நின்னுட்டு இருக்கவும் மூணு அங்க வந்து என்னடா வாணியை கூப்பிட்டு வரலையா, ஏன்ட்ட என்ன கேக்குற, வாணி வரலன்னா உன்கிட்ட தானே கேட்கணும், தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா, கேள்வி கேட்க ரொம்ப ஈஸிடா, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம்ட்டு அங்க சர்வர் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருப்பானா. கோபத்துல 2 கிளாஸ் மடமடன்னு எடுத்து குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறமா கூட கோபம் தனியில ஹீரோயின் வேணும்னே அவனை நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கான். அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுத்துறாங்க இன்னும் 10 நிமிஷத்துல டான்ஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு. ஆனா அந்த சமயத்துல எல்லாருமே அனௌன்ஸ் பண்ண ஆளை பாக்குறத விட்டுட்டு வாசல்லையே கும்பலா வேடிக்கை பார்க்கவும் இன்னும் திடீர்னு எல்லாரும் அந்த பக்கமா ஏதோ ஆச்சரியத்தை கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோவும் மூணு இப்படி எட்டி பாப்பாங்களா. ஹீரோயின் தான் செம ஸ்டைலா என்டர் ஆயிட்டு இருப்பா. ஹீரோக்கு அவளை பார்த்ததும் சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு பின்னாடியே அம்பையும் அம்பையோட அண்ணனும் வந்து நிப்பாங்க. அம்பையோட அண்ணனை பார்க்கவும் ஹீரோக்கு இவன் எதுக்கு வாணி கூட வந்திருக்காங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. மே அதை பார்த்துட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு பாத்தீங்களா வாணிக்கு அம்பையோட அண்ணன் கூட டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும் விருப்பமாட்டிருக்கு, அதை உங்கள்ட்ட முதலே சொல்லியிருந்திருக்கலாம், கடைசி நேரத்துல அவ சாய்ஸ மாத்திட்ட பாருங்க, நல்ல வேளை நான் உங்களுக்கு கம்பெனி கொடுத்தேன்னு ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. பக்கத்துல இருந்து மோனும் டே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவன் சரியில்லை, அவன் வாணியை கரெக்ட் பண்ண பாக்குறான், நீ தான் நம்பலன்னு இன்னமும் வெறியேத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவன் இப்பதான் ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருப்பான், சோ அவனுக்கு போதையும் தலைக்கேறுது கோவமும் தலைக்கேறுது. சோ டைரக்டா ஹீரோயின் கிட்ட போய் உனக்கு முதல்ல என் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லி இருந்திருக்கலாம்ல, ஒரு வாரமா நீ என் கூட தான் டான்ஸ் ஆட போற மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசி நேரத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீ எங்க போன, ஒருவேளை நீ இவங்க கூட தான் டான்ஸ் ஆட போறதா இருந்தா முதல்ல என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல, என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு இவன் கத்த ஆரம்பிக்கவும் அம்பை வந்து நடந்த விஷயத்த சொல்லான்னு தான் வருவா. அதுக்குன்னு ஹீரோயினும் கோபத்துல ஆமா எனக்கு உங்க கூட டான்ஸ் ஆடுறது பிடிக்கல, அதனால தான் இவரை என்னோட டான்ஸ் பார்ட்னரா செலக்ட் பண்ண, அதுல என்ன தப்பு, நீங்களும் தான் ஏற்கனவே உங்களுக்கான டான்ஸ் பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டு தானே இப்ப காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் பதிலுக்கு எனக்கும் முறைக்க தெரியும்னு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. அப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருது, காம்படிஷனுக்கு எல்லாரும் ரெடியா இருங்க, அவங்கவுங்க பார்ட்னர்ஸோட சென்டர் ஆஃப் த ஹால்ல வந்து நில்லுங்க. ஹீரோ டப்புன்னு மேவோட கையை உதறி விட்டுட்டு ஹீரோட கையை பிடிச்சி டான்ஸ் ஹால் கூட்டிட்டு போயிடுறான். மூணுக்கு வேற பார்ட்னர் வேற இல்லையாட்டு இருக்கு, அதனால அவனும் அம்பையோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். அம்பையோட அண்ணனுக்கு வேற வழியே இல்ல, மே மட்டும் தான் அங்க இருந்தா, இவனும் அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு டான்ஸ் ஹாலுக்கு போயிடுறான். நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க, சென்டர்ல நம்ம ஹீரோயின் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் கோபத்துல இருக்கனால ஃபாஸ்டாவே டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நல்லாவே டான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. 2 பேத்துக்கு இடையில ஃபர்ஸ்ட் கோபம் இருந்தாலும் அப்புறம் டான்ஸ்ல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அம்பைக்கும் மூணுக்கும் முதல்ல ஆகாதா, சோ அவங்க டான்ஸ் பண்றங்கிற பேர்ல ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மேவும் அம்பையோட அண்ணனும் நல்லாவே கொஞ்சம் டான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 5 கப்ல குவாலிஃபை பண்றாங்க. அதுல ஹீரோ ஹீரோயின் அம்பையோட அண்ணன் மே அது போக ஒரு 3 கப்பல். இந்த செகண்ட் ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஹீரோ ஹீரோயினும் டான்ஸ பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாலும் ஹீரோயின் இன்னமும் ஹீரோ மேல கோவமா தான் இருக்கா. ஹீரோ வந்துட்டு கொஞ்சமா சிரிக்கலாம்லங்க, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா சிரிப்பு வந்தா தானே சிரிக்க முடியும்னு ஹீரோயின் அவனை முறைச்சிட்டே தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சண்டையை போட்டாலும் 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. மேவால்லாம் அவளோட டான்ஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஹீரோ ஹீரோயின் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல தான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு. அதனால
ஹீரோயின் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வேணும்னே அவளை தள்ளி விட்டாடுறா. ஹீரோயினை கை கொடுத்து தூக்கலான்னு போனா அதுக்குன்னு அம்பையோட அண்ணன் ஹீரோயின் கையை பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோக்கு ஈவினிங்ல இருந்து ஹீரோயின் மேல கோவம். இப்ப அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவனை டென்ஷன் படுத்துற மாதிரியே இருக்கு. முக்கியமா இந்த அம்பையோட அண்ணன் ரொம்ப ஓவராவே போற மாதிரி இருக்கு. சோ ஹீரோ பின்னாடியே போய் ஹீரோயின் கையை பிடிச்சு என் பொண்டாட்டி பாத்துக்க எனக்கு தெரியும்னு வாணி போலாங்க, முதல்ல நீங்க என் கையை விடுங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன அதிகாரம் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப், ஆனா நான் இன்னும் உங்களை என்னோட ஹஸ்பண்டா ஏத்துக்கல, நீங்க கூப்பிட்டோம்ல என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் அவனோட கையை உதறி விட பார்த்தா அவன் விட மாட்டேங்கிறான். இந்த அம்பையோட அண்ணன் அதான் வாணிக்கு பிடிக்கலங்கிறல்ல சார், நீங்க அவ கையை விடுங்க, இங்க நான் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லிட்டு தான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் அங்க வந்து தரன்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். வர வழியிலாம் ஹீரோயின் காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஹீரோவை காரை ஓட்டவே விட மாட்டேங்கிறான். ஹீரோ ஒரு கட்டத்துல காரை ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயின் அவன் கார்ல இருந்து இறங்கி ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்கிறான். அது ஏதோ நல்ல பார்க் மாதிரி தெரியுது. ஹீரோவும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். வாணி நில்லுங்க ஹீரோயின் கேட்காம வேகமா ஓடிட்டு போய் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கலான்னு நின்னா இவன் திரும்பவும் வாணின்னு கூப்பிட, உங்களால ஒரு 5 நிமிஷம் கூட என்ன நிம்மதியா இருக்க விட முடியாதா, ஏன் எங்க போனாலும் என்ன ஏதாச்சும் ஒரு விதத்துல தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, இல்ல வாணி நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல, அது எப்படி அவ்வளவு பெரிய டான்ஸ் காம்படிஷன் ஹால்ல அம்பையோட அண்ணன் உன் கையை பிடிக்கலாம், ஏன் இப்ப பிடிச்சா என்ன தப்பு, நீ என்னோட ஒய்ஃப் வாணி, நீங்க சும்மா வார்த்தைக்கு நான் தான் உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களோட ஒய்ஃப் கிடையாதுன்னு, நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சா, நான் ஒன்னும் உங்க ஒய்ஃப் இல்லன்னு இவ திரும்ப கத்தவும் ஹீரோ டப்புன்னு இவ கையை பிடிச்சி இழுத்து அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரையின் கண்ணத்துல ஒரு அறையும் அரைஞ்சிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறான். ஹீரோக்குமே என்ன காரியம் பண்ணிட்ட பிரஜேக்குங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் ஷாக்கா தான் இருக்கும். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான்ல அந்த எஃபெக்ட் தான். அப்புறம் நிதான வந்து பின்னாடியே ஓடி போய் ஹீரோயினை தேடி பார்ப்பான். ஹீரோயின் ஒரு செடிக்கு பின்னாடி மறைஞ்சுக்குவா. சோ இவனை வேணும்னே அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனும் கண்டுக்காத மாதிரி அவளை அப்படியே மெதுவா ஃபாலோ பண்ணி வருவான். ஹீரோயின் கெஸ்ட் ஹவுஸ்ல சேஃபா ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் இவன் பின்னாடியே போயிட்டு அவ ரூம் கதவை சாத்துனதும் வெளியில வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவன் ரூம்க்கே ரிட்டர்ன் ஆயிடுறான். ஹீரோயினுக்கு என்னன்னா இவன் ஏன் திடீர்னு நம்மள கிஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு என்னடானா இத்தனால வாணி கூட பேசுறதுக்கே எவ்வளவு தயங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்னன்னா கிஸ்ஸே பண்ணிட்டேன், அவ்வளவு தூரம் அவன் மேல உரிமை எடுத்துக்கிட்டானான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கிட்ட நைட் அவன் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல கிஸ் பண்ணிட்டான், மத்தபடி எதுவும் இல்லன்னு அவகிட்ட பேசி கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனா வேலைக்காரமா ஹீரோயின் அம்பையோட வீட்டுக்கு போயிடணும் தான் சொல்றாங்க. திரும்பவும் அங்கேயே போயிட்டாலான்னு இவன் பின்னாடி இருக்கிற அம்பையோட வீட்டுக்கு போக அங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அன்னைக்கும் அம்பையோட அண்ணன் தான் சமைச்சிருப்பான்ட்டு இருக்கு. ஹீரோவும் என்ன வாணி அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வரத பார்த்தா இவங்க வீட்டுல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்க மாட்டு இருக்கு, அதான் நானும் சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன்னு இவனும் அவங்க கூட சாப்பிட உட்கார்ந்துடுறான். சாப்பாடு எல்லாம் சர்வ் பண்ணுவாங்களா, பரவாயில்ல இங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ விரும்பி சாப்பிடவும் அம்பையோட அண்ணன் வந்துட்டு சார் நான் தான் சமைச்சேன் அப்படிங்கிறான். என்னது நீ சமைச்சியா? ஆமா சார். இது என்ன கெட்ட பழக்கம், சமைக்கிற வேலையில பொண்ணுங்க தானே பண்ணுவாங்க, அது எதுக்கு நீ பண்ற? இல்ல வாணிக்கு நான் சமைச்சா ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் சமைச்சேன். இவன் இப்படி சொல்லாம ஹீரோட மூஞ்சே மாறி போயிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேணும்னே உண்மையிலேயே சமைக்க தெரிஞ்ச ஆம்பளைங்க எல்லாம் ரொம்பவுமே கியூட் அப்படின்னு அம்பையோட அண்ணனை புகழவும் அவன் ஓவரா வைக்கப்பட ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயினும் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாரு வாணி, நான் திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காத, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லிமிட்டா தான் பழகணும், நீ இப்ப கல்யாணமான பொண்ணு, உன் புருஷன் முன்னாடியே நீ வேற ஒருத்தனை புகழ்ந்து பேசினேன்னா அவன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்க மாட்டானா, என்னது திரும்பவும் புருஷன் ஆரம்பிக்கிறான்னு ஹீரோயின் 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கவும் சாரி வாணி நேத்திக்கு நான் தெரியாம உன்னை கிஸ் பண்ணிட்டேன், இப்ப அந்த மீனிங்ல சொல்லல, என்னதான் நம்ம கல்யாண அக்ரிமெண்ட் படி நடந்திருந்தாலும் இப்ப எல்லார் பார்வைக்கும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதனால நீ எங்க போறதுனாலும் யார் கூட போறதுனாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், அதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதை. சரி நேத்திக்கு நீ ஏன் காம்படிஷனுக்கு லேட்டா வந்தாங்க, ஹீரோயின் வந்துட்டு அவளோட ட்ரெஸ் ஆல்டர் பண்றதுக்காக போயிருந்தாங்க, சாரி நானும் உன்ட்ட முதல்ல ரீசன் கேட்டுட்டு கோவப்பட்டு இருக்கணும், இனிமே அப்படி கோவப்பட மாட்டேன்னு இவன் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ காலையிலேயே சீக்கிரம் எழுந்துச்சு வேலைக்காரமாக்கிட்டேன், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமாங்க, என்ன தம்பி சொல்லுங்க செஞ்சிடலாம், எனக்கு நீங்க சமையல் கத்து கொடுக்கணுங்கிறான். சமையலா உங்களுக்கா, நீங்க எனக்கு தம்பி சமையல் எல்லாம் கத்துக்கணும், அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க செஞ்சு தரோம், இல்ல நானே கத்துக்கணும், வாணிக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இவன் அவங்க கிட்ட இருந்து சமைக்கிறதுக்கெல்லாம் கத்துக்கிறான். ஏன்னா ஹீரோயின் எது சொல்லிருப்பால சமைக்க தெரிஞ்ச ஆம்பளைங்க ரொம்ப கியூட்னு, அதுக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு சில டிஷ் எல்லாம் கத்துக்கிறான். அதே சமயத்துல டெய்லரிங் ஷாப்ல ஹீரோயினும் அம்பையும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. அங்க அம்பையோட அண்ணன் வந்துட்டு நான் பிசினஸ் மீட்டிங்காக முன்னாள் சியாங்மை போறேன், அம்பை ஹீரோயின் கிட்ட வாணி நீயும் வரையா, நம்ம 3 பேரும் அப்படியே ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாங்கிறா. ஹீரோயினுக்கும் ஏன் பிக்னிக் போக கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுவும் சியாங்மைல அவளுக்கு ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு, அம்பையோட அண்ணன் மீட்டிங் போயிட்டானா அந்த பீச் ஹவுஸ்ல அவளும் அம்பையும் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்றான். ஆனா ஹீரோ சொன்ன ஞாபகம் வரும், நீ இனிமே என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருப்பான்ல, அதனால எதுக்கும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க கூட டூர் போயிடலான்னு முடிவு பண்ணி ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக
இவ ஜன்னல் வழியில ஏனிய போட்டு ஏறி வந்தா அந்த சமயத்துல ஹீரோ பாக்குறதுக்காக மே வந்திருப்பாளாட்டு இருக்கு. அன்னைக்கு டான்ஸ் ஹால்ல ஹீரோ அவளை கண்டுக்காம ரிட்டர்ன் ஆயிருந்திருப்பான்ல, அதனால அவங்க கிட்ட கோவப்படுவா. இவங்க 2 பேரும் தனியா ரூம்ல பேசிட்டு இருக்க பாக்குற ஹீரோயின், ஓஹோ இவனுக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இவனு தான் என்னோட ஹஸ்பண்ட் அக்ரிமெண்ட் படி, ஆனா இவன் மட்டும் இவனோட லவர் கூட தனியா ரூம்ல நின்னு பேசலாமாமா, ஆனா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணுமாமா. இவன் ஒரு நல்லவன் நினைச்சு இவங்கிட்ட போய் நான் டூர் போறதுக்கு பெர்மிஷன் கேட்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், எனக்கு பீச்சுக்கு போறதுக்கு பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போறேன், இவன் யாரு, இவங்கிட்ட எதுக்கு நான் பெர்மிஷன் கேட்கணும்னு ஹீரோயின் இவங்கிட்ட சொல்லாமே டூருக்கு கிளம்பி போயிடுறா. அம்பையோட அண்ணன் பிசினஸ் மீட்டிங்காக தானே அந்த ஊருக்கு போயிருப்பான். அங்க ஹீரோயினுக்கு சொந்தமான பீச் ஹவுஸ்ல ஹீரோயின், வேலைக்கார பொண்ணு, அம்பைன்னு 3 பேரும் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அம்பையோட அண்ணன் மட்டும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறதா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்திருக்கும். டைம் கிடைக்கும் போது இவங்களை வந்து பாத்துக்கிறேன்னு இருப்பான். ஹீரோயின் டூருக்கு கிளம்பி போறத ஹீரோட அம்மாவும் பாத்துருப்பாங்க. வேணும்னே தான் அவங்க போகட்டும்ங்கிற மாதிரி விட்டுட்டு அப்புறமா ஹீரோ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதும் அவங்கிட்ட மேவும் ஹீரோட அம்மாவும் சேர்ந்து ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்கிற மாதிரி பெரிய கதையா சொல்லி ஹீரோவை குழப்பி விட, அப்புறம் ஹீரோவும் என்னாச்சுன்னு போய் வேலைக்கார மாட்ட கேட்க, வாணிமா டூருக்கு போயிருக்காங்க, உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போறேன்னாங்க, சொல்லலையா, யார் கூட, அம்பையோட அண்ணன் கூட தானே போயிருக்கா, அவரும் கூட போயிருக்காரு, அது போக அம்பை அப்புறம் வேலைக்கார பொண்ணு 3 பேருமா தான் சேர்ந்து போயிருக்காங்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோட அம்மா, இதெல்லாம் சும்மா கண் தொடைப்புக்காக நாடகம், ப்ரொஜெக்ட், நீ நம்பிடாத, எனக்கு என்னமோ இந்த வாணியோட கேரக்டரே பிடிக்கல, சரி விடு, அவ எப்படி போனா நமக்கு என்ன, உன் பக்கத்துலதான் மே இருக்கால, நீ இவளை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோடா, கடனை திருப்பி கொடுத்துட்டு அவள் மாதிரி கேரக்டர் சரியில்லாதவெல்லாம் நம்ம பேலஸ்ல இருந்து துரத்தி விட்டுறணுங்கிறாங்க. அது எப்படி அவ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போலாம், அவ இப்படி கிளம்பி போனதை என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, நான் உடனே அவளை போய் கூட்டிட்டு வரேன்னு இவன் கார் எடுத்துட்டு ஹீரோனோட அப்பா பாக்குறதுக்கு வரான். அவர் என்ன எதுங்க, உங்க பொண்ணு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம டூருக்குன்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டா, ஏதோ அவ போன இடத்துல உங்களுக்கு சொந்தமான பீச் ஹவுஸ் இருக்காமே அங்கதான் தங்கியிருக்கா, அட்ரஸ் கொடுங்க, நீங்க என் தம்பி இவ்வளவு அவசரப்படுறீங்க, என் பொண்ணு கொஞ்சமாச்சு அந்த டூர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், நீங்க உங்க பேலஸ்ல கூட என் பொண்ணை இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாம பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கீங்க, அவளுக்குன்னு ஒரு மரியாதையே கொடுக்கறது இல்ல, நான் எதை எதிர்பார்த்து அவளை உங்க வீட்டுக்கு மறுமூலம் அனுப்பிச்சுன்னா அது எதுவுமே என் பொண்ணு கிடைக்கல, நிம்மதியா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே, என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, உங்க பொண்ணு தனியா போகல, அவ கூட ஒரு ஆளும் போயிருக்கான், சரி போனாதான் என்ன, துணைக்கு ஒரு ஆள் போனது நல்லது தானே, கூட பொண்ணுங்களும் போயிருக்காங்கல்ல, எந்த தப்பு இல்லங்கிறாரு, என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் நாளைக்கு 4 பேருக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது, நீங்க முதல்ல உங்க பீச் ஹவுஸ் அட்ரஸ் கொடுங்க, நான் போய் என் பொண்டாட்டிக்கு திருப்பி கூட்டிட்டு வரணும்னு இவன் அட்ரஸ் பிடிவாதமா கேட்கவும் இவரும் சரி இந்தாங்க, ஆனா அப்படி அவசரப்பட்டு என் பொண்ணை திருப்பி எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க, நீங்களும் என் பொண்ணும் விருப்பப்பட்டா பீச் ஹவுஸ்ல ஒரு 4-5 நாள் தங்கி இருந்து கூட திரும்பி வாங்கன்னு இவர் சந்தோஷமா வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாரு. வேணும்னே இவ்வளவு நேரம் ஹீரோவை கடுப்பேத்தணும் தான் இப்படி பேசினாராட்டு இருக்கு. ஹீரோ பீச் ஹவுஸ்க்கு வந்தா அங்க ஹீரோயினை காணும். அப்படி பீச்ல நடந்து வருவானா, அங்க ஹீரோயின் அம்பைக்கு எப்படி ஹார்ஸ் ரைட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இவன் அவகிட்ட கோவமா போய் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ வாட்டுக்கு டூருக்கு வரேன்னு பீச் ஹவுஸ் கிளம்பி வந்துட்டேன், நான் இதுக்கு உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும், எங்க அப்பா கிட்ட கேட்டேன், எங்க அப்பா அவரோட வீட்டு சாவியை கொடுத்தாரு, இங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட தங்கி இருக்கேன், உங்கள்ட்ட நான் எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், நீங்க என்ன என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் எல்லாமே பண்றீங்களா அப்படின்ட்டு இவ குதிரைமலை ஏறி ஹார்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. வாணி நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நானும் தான் நீங்க பேசுற கேட்கறதுக்கு விரும்பலன்னு இவ ஹார்ஸ ஃபாஸ்டா ஓட்டிட்டு போக பின்னாடி இன்னொரு ஹார்ஸ் நிக்குமா, அதுல ஹீரோ ஏறி ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பீச் ஹவுஸ்க்கு பின்னாடியே ஒரு கார்டு இருக்கு, அதுக்குள்ள ஹீரோயின் ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு போயிடுறா. பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போவான். வேணும்னே ஹீரோயின் அவனை சுத்த விட்டுட்டு இவ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மழையும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கு என்னன்னா ஏன் அவன் இன்னும் வரல, தேவையில்லாம அவனை காட்டுக்குள்ள மாட்ட வச்சுட்டோமோன்னு இருக்கும். ஹீரோ வேற காட்டுக்குள்ள ஹீரோயினை தேடிட்டே இருப்பானா. மழை வர ஆரம்பிச்சதும் அவன் நினைச்சுக்கிறான் ஹீரோயின் தான் காட்டுக்குள்ள எங்கேயும் ஆபத்துல மாட்டிக்கிட்டாலோன்னு குதிரையில இருந்து இறங்கி வாணின்னு கூப்பிட்டுட்டே நடந்து வந்துட்டு இருப்பானா. அப்போ ஒரு மரக்கிளை உடஞ்சு ஹீரோட ஷோல்டர்ல பட்டுருது. அப்படியே ஹீரோ மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். ஹீரோ ரொம்ப நேரமா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகாம இருக்கவும் ஹீரோயினுக்கு அப்பதான் தன்னோட விளையாட்டுத்தனை எவ்வளவு தூரம் தப்பா முடிஞ்சிருச்சுன்னு புரியுது. மழை நின்னதும் அவ ஹீரோவை தேடி போக அப்புறம் மயங்கி இருக்கிற ஹீரோவை இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து டாக்டர் வர வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறான். ஹீரோ நைட்டு ஃபுல்லா மழையில அடிப்பட்ட காயத்தோடயே இருந்திருப்பான்ல, அதனால அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும். சோ அவனுக்கு வேணுங்கிற ஒவ்வொரு விஷயமும் ஹீரோயின் தான் 4-5 நாளா விடாம பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. அம்பைக்கும் அம்பையோட அண்ணனுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போயிடுது ஹீரோயின் இதெல்லாம் கில்ட்டி ஃபீலிங்னால மட்டும் பண்ணல, கண்டிப்பா வாணிக்கு ப்ரொஜெக்ட் சார பிடிச்சிருக்கு அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருது. இங்க ஹீரோட அம்மாவும் மேவும் என்னடா வாணியும் காணும், வாணியை தேடி போன பிரஜைக்கையும் காணும், ஒருவேளை வாணி ஓடி போயிட்டாளோ அந்த வருத்தத்துலதான் பிரஜைக்கு இன்னமும் வீடு திரும்பாம இருக்கிறான்னு தப்பா புரிஞ்சுட்டு, இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு, எப்படியோ வாணி அவங்க வீட்டை விட்டு போயிட்டான்னு. அதனால ஹீரோட திங்ஸ் எல்லாம் மொத்தமா வெளியில் தூக்கி போட்டு அதுக்கெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த கெஸ்ட் ஹவுஸையும் நாஸ்தி பண்ணி விட்டாடுறாங்க. பட் இதெல்லாம் தெரியாம ஹீரோயின் பீச் ஹவுஸ்ல ஓரளவுக்கு நிம்மதியா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஹீரோக்கு ஒரு 4-5 நாள் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வர ஆரம்பிக்குது. அம்பை வேலைக்கார பொண்ணெல்லாம் ஹீரோயின் எப்படி எல்லாம்
எல்லாம் ஹீரோவை கவனிச்சுக்கிட்டான்னு சொல்லவும் ஹீரோக்குமே மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறது அப்பப்போ பாத்துருப்பான். சரி தேவையில்லாம அவளை கோவப்படுத்திட்டோம், அவளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா நம்மள இவ்வளவு தூரம் கவனிச்சிருந்திருப்பா. நமக்கு எப்பவுமே அவசர புத்தி, எது வேணும் எது வேண்டான்னு நம்மளால ஒரு ஸ்டெடியா முடிவெடுக்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஹீரோயின் வந்துட்டு வாங்க நம்ம பேலஸ்கே போகலாங்கிறா. இல்ல வேண்டாம், நீங்க என்ஜாய் பண்ணணும் தானே வந்தேன், நான் தான் இடையில புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன், நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் இன்னும் ஒரு 2 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா கிளம்பினா போதுன்னு ஹீரோயின் ஆசைப்பட்டு வந்த மாதிரியே பிக்னிக்கே கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாரும் மொத்தமா சைக்கிளிங் போறது, பீச்ல விளையாடுறது, அப்புறம் நைட் ஆனா ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசிட்டே சாப்பிடுறது. ஹீரோயின் அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. ஹீரோவுமே அவனோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா டான்ஸ் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா காம்படிஷன் அன்னைக்கு எதையுமே ஒரு முழு மனசா பண்ண முடியாம போயிருக்கும். சோ ஹீரோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த டான்ஸை வேண்டாம் இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாமான்னு 2 பேரும் ரொமான்டிக்கா டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு மாதிரி நல்லா டைம் போனுச்சு அவங்களுக்கு. ஹீரோயின் தான் முதல்ல ஆசைப்பட்டு பிக்னிக் போனா, ஆனா திரும்பி வர்றதுக்கு ஹீரோக்கு மனசு இல்ல. அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினும் ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு வழியா பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆனா ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்க, அப்ப இவ இன்னும் ஓடி போலையாங்கிறாங்க. என்னமா சொல்றீங்க, வாணியும் நானும் தான் இத்தனை நாளா ஒன்னா அவளோட பீச் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிருந்தோம், இடையில எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால என்னால உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேச முடியல. சரி வாணி நீ போய் ரெஸ்ட் எடுங்க. உடனே வேலைக்காரமா வந்து எங்க சார் போய் ரெஸ்ட் எடுக்கிறது, கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நாஸ்தி பண்ணியாச்சு, வாணிமாவோட திங்ஸ் எல்லாம் அவங்க இனிமே பேலஸ்க்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு பெரியம்மா கொளுத்தி விட்டுட்டாங்க. ஹீரோ வந்துட்டு என்னம்மா நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, இல்லடா எல்லாமே நான் தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ பண்ணிட்டேன், சரி இப்ப அவ எங்க தங்குவா அப்படின்னு ஹீரோ கோவமா கேட்கவும் வேணா அவங்க அப்பா வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிடலாமான்னு ஹீரோட அம்மா சொல்லவும் ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியாதுமா, கடன் விஷயம் உங்களுக்கு மறந்து போயிருச்சா, இல்லடா அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ராணியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ராணி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாள்ல, அவ புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு இருக்கு. சோ இப்ப அவ ஒரு விடோ, அவளோட ஹஸ்பண்ட் சொத்து ஃபுல்லா அவ பேர்ல வந்திருக்கும். அவளுமே கிட்டத்தட்ட பெரிய பணக்காரி. மேதான் ராணியை பார்த்து பேசி ஹீரோட வீட்டுக்கே கூட்டு வந்திருப்பா. இப்போ ராணிய வச்சு கந்து வெட்டிக்காரனோட கடனை அடைச்சிட்டு வாணியும் கூட்டு போய் அவங்க அப்பா கிட்டே விட்டு வந்துருங்க. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் யாரோட பணத்தையும் நம்பி என்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது, நானே உழைச்சு நானே தான் கடன் அடைச்சிட்டு வாணியை திரும்பவும் அவ வீட்டுல கொண்டு போய் விடுவேன், இல்லைன்னா லேக்கு பணம் சம்பாரிச்சு கொண்டு வரட்டும், அது வரைக்கும் வாணி என்னோட ரூம்ல என் கூட தான் தங்க போறாங்கிறான். என்னடா சொல்ற, ஆமா நீங்க எதுக்கு அவளோட கெஸ்ட் ஹவுஸ டேமேஜ் பண்ணீங்க, இல்லைன்னா அவ எப்போ மாதிரி அங்க தங்கிருப்பா, அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கையை பிடிச்சு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோட அம்மாக்கும் மேக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு நான் இதுக்கு உங்க ரூம்ல ஸ்டே பண்ணணும், நான் வேண்டாம் வேற ஏதாச்சும் ரூம்ல போய் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா, இல்ல வாணி நீ என் கூட இந்த ரூம்ல ஸ்டே பண்றதா உனக்கு சேஃப்டி, நீ மத்த எந்த ரூம்லயே தனியா ஸ்டே பண்ணன்னு தெரிஞ்சுன்னா எங்க அம்மா உன்னைய தொந்தரவு பண்ணுவாங்க, அப்புறம் அதுக்கு தனியா பஞ்சாயத்து நடக்கும், அதை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு வரணும், இதுதான் கரெக்டா இருக்கும், என்னோட ரூம் தான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல ஷேர் பண்ணிக்கலாங்கிறான். அப்புறம் 2 பேர் கொஞ்ச நேரத்துல சாப்பிடறதுக்காக டைனிங் ஹால் வருவாங்களா. ஹீரோட அம்மா பிரஜெக்ட் நீ வேண்டாம் எங்க கூட உட்காந்து சாப்பிடலாம், ஆனா வாணி முன்ன மாதிரியே வேலைக்காரங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படிங்கவும் ஹீரோ வந்துட்டு அப்ப நானும் அவ கூட போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்னு கிச்சன் ஏரியால வேலைக்காரங்க சாப்பிடறதுக்குன்னு ஒரு சின்னதா டைனிங் டேபிள் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அங்கேயே எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய டைனிங் ஹால்ல உட்காந்து ஹீரோட அம்மாக்கு தான் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. இங்க ஹீரோயின் ஜாலியா வேலைக்காரங்க கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோ வந்துட்டு பக்கத்துல ஒரு சோஃபா இருக்கு, அதுல நான் படுத்துக்கிறேன், வாணி நீ என்னோட கட்டில யூஸ் பண்ணிக்கோங்கிறான். பரவாயில்ல நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க, உங்களுக்கு தான் பெட் கரெக்டா இருக்கும், நான் சோஃபா யூஸ் பண்ணிக்கிறேன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு வழியா படுக்கிறதுக்கான இடத்தெல்லாம் பிக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது 2 பேருக்குமே. ஹீரோ ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாராம், ஹீரோயினும் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பா. 2 பேரும் ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால ஹீரோயின் கிட்ட அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா என்ன புக் படிச்சுட்டு இருக்கேங்கிறான். நான் ராமாயண புக் படிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, நான் லா புக் படிச்சுட்டு இருக்கேங்கிறான். சரி வாணி நம்ம மீதியை நாளைக்கு படிச்சுக்கலாம், இப்ப தூங்கலாமாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுவா. ஹீரோவும் அந்த சோஃபால படுக்கிறதுக்கு பல விதமா முயற்சி பண்றான், அது அவனுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க, வந்து கட்டில் மேல படுங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படிங்க. ஹீரோ இல்ல பரவாயில்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேங்கிறான். ஹீரோயின் இல்ல நீங்க கட்டில வந்து படுக்கிறதா கரெக்டா இருக்கும்னு அவனை திரும்ப திரும்ப கட்டில படுக்க கூப்பிட அத மேவோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் வெளியில நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு உள்ள எதுவும் தப்பா நடந்துருமோன்னு பயத்துல பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ விடவும் ஹீரோ ஒழுங்காதான் இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் வேணும்னே ஹீரோவை அவ பக்கம் இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு தப்பா புரிஞ்சுட்டு கதவு தட்டி ஹீரோயினையும் வெளியில வர வைக்கிறாங்க. வந்ததும் என்னாச்சு ஏதுன்னு கூட கேட்கல, டப்புன்னு மே ஹீரோயினோட கண்ணத்துல அறைய, பதிலுக்கு ஹீரோயினும் மேவோட கண்ணத்துல அறைய, அது எப்படி நீ என்னோட மருமகளை அறையலான்னு ஹீரோட அம்மா ஹீரோயின கண்ணத்துல ரெயின்னு விட்டுறாங்க. அவங்க பெரியவங்கனால ஹீரோயினால பதிலுக்கு அடிக்க முடியல. ஹீரோ இடையில புந்து அவங்கள தடுத்து நிப்பாட்டி என்னாச்சுங்க அவங்க கேட்ட விஷயத்தெல்லாம் சொல்லவும் அப்புறம் ஹீரோ அவங்க அம்மாட்டையும் மேக்கிட்டையும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, நான் வாணி என்னோட ரூம் கூட்டிட்டு போனதே உங்க 2 பேருக்கும் பயந்துதான், மத்தபடி நான் இன்னமும் அவளை என்னோட மனைவியெல்லாம் ஏத்துக்கல, உங்களுக்கு ஏமால அவ்வளவுதான் நம்பிக்கையாமாங்க. என்னடா நீ நம்பிக்கைன்னு ஏதோ புருடா விட்டுட்டு இருக்க, நீ அந்த வாணி கூட 4-5
5 நாள் அவளோட பீச் ஹவுஸ்ல தங்கிட்டு வந்திருக்க, இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவேங்கிற, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட்டிவா பேசுற, அப்போ உன்னையே நம்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மேக்கு நீ என்ன பதில் சொல்லலான்னு இருக்க, எங்களுக்கு எப்படி உன் மேல நம்பிக்கை வரும்? அதனாலதான் ஒரு ரூம்ல என்ன நடக்குன்னு கேட்டு அதை தப்பா புரிஞ்சுட்டா வாணியா அடிச்சிட்டோம். இது எல்லாருமே பண்றதுதான், நீ ஓவரா துள்ளி குதிக்காத. ஏதோ நீ இன்னமும் அந்த வாணிடாவை உன்னோட ஒய்ஃபா பாக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் உன்னை சும்மா விடுறேன், மேக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாதுன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்ட போட்டு விட ஹீரோக்கு திரும்பவும் கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. அப்படியே ரூமுக்கு வருவானா ஹீரோயின் அவ கண்ணத்தை கண்ணாடியில பாத்துட்டு இருப்பா. ஹீரோட அம்மாவும் மேமும் ரைன்னு விட்டுருப்பாங்கல்ல, அதுல கண்ணமெல்லாம் செவந்து போயிருக்கும். அப்புறம் ஹீரோ தான் ஆயின்மெண்ட் எடுத்து கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, சாரி வாணி, பாருங்க பிரஜைக்கு இதனாலதான் நான் வேற ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இல்ல வாணி, நான் சரியா தான் பண்ணிருக்கேன். இங்க பாரு, இப்போ நீ ஒரே ரூம்ல என் கூட ஸ்டே பண்ணிருக்கும் போதே உனக்கு முத நாளே பிரச்சனைனா நீ வேற ரூம்ல தனியா ஸ்டே பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்க அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு மருந்து போடுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ஹீரோயின் பெட்ல படுத்துக்கிறா. ஹீரோ சோஃபாலே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறான். என்னதான் இருந்தாலும் மேவால ஹீரோ ஹீரோயினும் ஒரே ரூம் ஷேர் பண்ணிக்கிறத ஏத்துக்கவே முடியல. அதனால மேவும் ராணியும் பிளான் பண்ணி ஹீரோயினை ஏதாவது ஒரு விதத்துல தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவளோட டெய்லரிங் ஷாப்க்கு போய் அம்மையும் ஹீரோயினுமா டிசைன் பண்ணி வச்ச எல்லா ட்ரெஸ்ஸையும் கீழே தூக்கி போட்டு கிழிச்சு போட்டுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி கடையவே இல்லாம பண்ணி விட்டு வந்துடுறாங்க. நல்ல வேலையா அந்த நேரத்துல மூணும் கடைக்கு வந்திருப்பான். அதனால ஹீரோயினுக்கும் அம்பைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பான். அவன் கடையில் நடந்த விஷயத்தெல்லாம் போய் ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். டெய்லரிங் ஷாப்ல வேற கரெக்டான டைமுக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேவும் ராணியும் டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போனதுனால ஹீரோயினாலையும் அம்பையாலையும் டெலிவரி பண்ண முடியாம போயிருக்கும். அது போக நிறைய துணிகளும் நஷ்டமாயிருக்கும். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்துட்டு மேவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு, என்னமா நடக்குது, இது வீடா என்ன, ஏன் ஒண்ணு பண்ணா எல்லாரும் அதுக்கு திருப்பி ஏதாச்சும் பண்ணணும்னே சுத்திட்டு இருக்கீங்க, வர வர என்னால வேலையில கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, உங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, ஏமே நீ தேவையில்லாம போய் வாணியோட டெய்லரிங் ஷாப்ல பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, நீ அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஹீரோட அம்மா, அது எதுக்கு அவ மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது, நீ என்னமோ எங்களாலதான் வாணிக்கு எல்லா பிரச்சனைங்கிற, பிரச்சனை எங்களால வாணி கிடையாது, உன்னாலதான் எனக்கு தெரிஞ்சு வாணிக்கு பிரச்சனை, நீ அவகிட்ட நெருங்கி போகவும் தான் எனக்கும் மேக்கும் கோவம் வருது, இதுக்கு முன்னாடி நாங்க என்ன இப்படியா பண்ணிட்டு இருந்தோம், நீ நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உன்னாலதான் நாங்க வாணிய தொந்தரவு பண்றோம், நீ வாணிய கண்டுக்காம இருந்தேன்னா நாங்களும் வாணிய தொந்தரவு பண்ண மாட்டோம், அவ இருக்கிற வரைக்கும் இந்த பேலஸ்ல இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருவோம், உனக்கு தான் அவளை பிடிக்கலன்ட்ட, அவளோட ஒய்ஃபாவும் பாக்கலன்ட்ட, அப்புறம் ஏன்டா அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படிங்க வந்தா ஹீரோக்கு ஒன்னு தோணுது. கரெக்ட் தான், வாணிக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் மட்டும் வாணிட்டு இருந்து விலகி இருந்தோம்னா அவளுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. அப்ப பிளாய் தோட்டத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். என்ன பாஸ், ரொம்ப நாள் கழிச்சு தூக்கம் வராம இந்த வழியில் நடந்து வர மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஹீரோ அவன் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ் உங்களுக்கு இப்போ மே மேல லவ் இல்லன்னு தோணுது, உங்களுக்கு வாணியை தானே பிடிச்சிருக்குங்க, எனக்கு வாணியை பிடிச்சிருக்கு, ஆனா நான் அவளை லவ் பண்ணல, பட் எனக்கு இன்னொரு விஷயம் நல்லாவே தெரியுது, எனக்கு மே மேல காதல் இல்லைன்னு, அப்ப அதை போய் மே கிட்ட சொல்லி நீங்க பிரேக்கப் பண்ணிட வேண்டியதானே, அப்படி என்னால பண்ண முடியாது, ஏன்னா நான் மே கிட்ட நான் அவளை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், என்ன பாஸ் இப்படின்னா அப்படிங்கிறீங்க, அப்படின்னா இப்படிங்கிறீங்க, ஃபீலிங் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவு எடுக்கணும், இல்லைன்னா இப்படி நீங்க குழப்பமா தான் சுத்தணுங்க. ஹீரோ நீ சொல்றது சரிதான் சொல்லிட்டு மடமடன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவனோட ரூமுக்கு தான் போலான்னு பாப்பான். ஆனா அங்க போனா ஹீரோயின் கூட ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும், அது திரும்பவும் பிரச்சனை ஆகும்னு ஹால்லயே படுத்துக்கிறான். அப்புறம் காலையில எழுந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூமுக்கு போவான். அங்க ஆல்ரெடி ஹீரோயினே அவனுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான், அதுவும் புது யூனிஃபார்மா இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் இவனுக்காக யூனிஃபார்ம் துணி ஒண்ணு வாங்கியிருப்பார்ல, அதை தச்சு வச்சிருந்திருப்பான். ஆனா ஹீரோ கிட்ட குடுக்கலாங்கிற சமயத்துல ஏதாச்சும் ஒரு சண்டை வந்திருக்கும், அதனால குடுக்க முடியாமே போயிருந்திருக்கும். இப்போ அவன் போடட்டுங்கிறதுக்காக இவ கட்டில ரெடியா எடுத்து வச்சிருப்பா. பார்க்கும் போதே தெரியுது அது புது யூனிஃபார்ம், ஹீரோயின் தான் அவனுக்காக தச்சிருக்கான்னு. வேணும்னே அதை எடுக்காம பழைய யூனிஃபார்மையே கபோர்ட்ல இருந்து எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வேற ரூமுக்கு போயிடுறான். பின்னாடியே ஹீரோயின் போய் ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தாலும் ஹீரோயினை மதிக்கவே மாட்டேங்கிறான். அடுத்த நாள் அதே மாதிரி அவனோட ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகாம ஹால்லயே ஸ்டே பண்ணிட்டு வேலை கிளம்புற நேரத்துல மட்டும் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேலைக்கு போயிடுறான். ஹீரோயினும் பொறுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, நீங்களாதான் வற்புறுத்தி இனி உங்க ரூம் கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப என்னன்னா என்கிட்ட பேசுறதுக்கே பழைய மாதிரி பயப்படுறீங்க, வேணும்னே என்ன அவாய்ட் பண்றீங்க, வேலைக்கு போறதுக்காக மட்டும் உங்க திங்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ரூமுக்கு வரீங்க, இதுக்குதான் நான் எப்போ மாதிரி வேற ரூம்லயே ஸ்டே பண்ணிருக்கலாமே, சரி உனக்கு வேற ரூம்ல தான் ஸ்டே பண்ணணும்னா நீ கிளம்பிக்கலாம், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லங்கிறான். ஏன்னா ஹீரோயின் இவன் கண்டுக்கலைன்னா அவளுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கறத இவனோட எண்ணம். ஹீரோயினுக்கு என்னன்னா இதை இவன் முதலையே சொல்லி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தனியா இன்னொரு ரூம்ல போய் ஸ்டே பண்ணிக்கிறான். தனியா இருக்கவும் ஹீரோயின் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறான். ஹீரோயின் இடையில பிக்னிக்ல ஹீரோ கூட மட்டுமா இருந்ததுனால அவங்களுக்குள்ள நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா கூட ஹீரோ ஒரு 2 நாள் அவளுக்கு சாதகமா அவ பக்கத்துல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ அவங்க ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நார்மலான மாதிரி இருந்திருக்கும். இப்ப என்னன்னா பழையபடி அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவும் ஏதோ தான் தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குன்னு ஹீரோ பிக்னிக் போயிருந்தப்போ இவளுக்காக ஒரு ரோஸ் பறிச்சு கொடுத்துருப்பான். அந்த ரோஸ் இவ இன்னமும் பத்திரமா வச்சிருந்திருக்க
இருக்காளாட்டு இருக்கு. அந்த காஞ்ச ரோஸை பார்த்துட்டு பிக்னிக்ல நடந்ததெல்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ என்ன ஃபீல் ஆகுறான்னு இன்னமும் கண்டுபிடிக்கல. அதுக்குன்னே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா எப்படி? ஹீரோயின் ஒரே நாள் தான் அவனோட ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தாலும் அந்த நாளை மட்டும் அவனால மறக்க முடியல. இப்ப என்னமோ அவனோட ரூம்ல இருக்கே அவன் ஏதோ வெறுமையா ஃபீல் பண்றான். அவ டிராயரை ஓபன் பண்ணி பாப்பானா அதுல ஹீரோயினும் பிக்னிக் போயிட்டு எடுத்த ஒரு போட்டோ இருக்கும். அதை பார்க்கவுமே பிக்னிக்ல நடந்த விஷயங்கள்லாம் அவளுக்கும் ஞாபகம் வருது. 2 பேருக்கும் ஞாபகம் வருதுன்னா அப்ப அங்க ஏதோ இருக்கு. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோவும் போட்டோவையே அவனை மறந்து சிரிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்புறமா இல்ல வாணியை ஞாபகப்படுத்துற மாதிரி எந்த விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்க கூடாதுன்னு அந்த போட்டோவை குப்பையில போடலான்னு தான் நினைப்பான். ஆனா அதுக்கும் மனசு வராது. அதனால வேலைக்காரமாவை கூப்பிட்டு இது எனக்கு தேவையில்லை, நீங்க வாணிக்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்ல வேலைக்காரமாவும் அந்த போட்டோவை கொண்டு வந்து ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்னன்னா இவன் பண்ற எந்த விஷயங்களுமே சுத்தமா புரியல. போட்டோவை கையில வாங்கிட்டு ஹீரோ கிட்ட போய் ஏன் இந்த போட்டோவை நீங்க எங்கிட்டே திருப்பி கொடுத்தீங்க? நீங்களே தானே இந்த போட்டோ எடுக்கணும்னு விருப்பப்பட்டு எடுத்தீங்க. இப்ப என்ன போட்டோ எடுக்கணும்னு நான் சொன்னேன், ஆனா போட்டோவை என்கிட்ட வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அந்த போட்டோல நீயும் இருக்கிறதுனாலதான் நான் உன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்தேன். உனக்கு வேணா நீ வச்சுக்கோ, இல்லைன்னா குப்பையில போட்டுருங்கிறான். உன்னை ஹீரோயின் எனக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை கசக்கி அவன் முன்னாடியே எரிஞ்சிட்டு போயிடுறா. கரெக்ட் தானே? இவன் லூஸ் மாதிரி ஏதோ பண்ணானா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? இந்த மாதிரி வேணும்னே ஹீரோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஹீரோயின் அவாய்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அவ என்னென்ன பண்றாங்கிறத இவன் பாத்துக்கிட்டு தான் இருப்பான். அன்னைக்கு அப்படிதான் ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வரா. ஏன்னா இடையில மே டெய்லரிங் ஷாப்ல போய் கலாட்டா பண்ணிட்டு வந்திருப்பாள்ல, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் திரும்பவும் ஸ்டிச் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்குது. துணைக்கு அவளை பேலஸ்ல கொண்டு வந்து விடுறதுக்காக அம்பையோட அண்ணனும் வருவானா. அவங்க வர வழியில தோட்டத்துல மின்மினி பூச்சி எல்லாம் பறக்கும். ஹீரோயின் அதை ஆசையா பாத்துட்டு இருக்கவும் அம்பையோட அண்ணன் ஒரு மின்மினி பூச்சியை பிடிச்சி ஹீரோயின் கையில கொடுக்க ஹீரோயினும் அதை ஆசையா பாத்துட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரசிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதை ஹீரோ பாத்துறான். பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அவகிட்ட இருந்து விலகி இருந்தாலும் அவ பக்கத்துல வேற யாரும் வரதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே போய் பிரச்சனை பண்ணலாம் தான் பாப்பான். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அவன் எதையும் கண்டுக்காத மாதிரியே இருந்துக்கிறான். அப்புறம் அவனோட ரூமுக்கும் வந்துடுறான். ரூம்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோயினும் அம்பையோட அண்ணனும் சிரிச்சு பேசினதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால அவகிட்ட இதை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு புரியுது, எனக்கு எப்படி உன்னை பிடிக்கலையோ அதே மாதிரி உனக்கும் என்ன பிடிக்காதுன்னு. கொஞ்ச நாள் நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா உனக்கு யார் கூட எப்படி வாழணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க கூட அப்படி போய் வாழ்ந்துக்கலாம். ஆனா என் கூட நீ பேலஸ்ல இருக்கிற வரைக்கும் நீ யாரோடையும் பேசக்கூடாது, சிரிக்க கூடாதுங்கிறான். நான் யார் கூட பேசினா யார் கூட சிரிச்சேன்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்பையோட அண்ணன் கூட சிரிச்சு பேசிட்டு வந்த நான் பார்த்தேன். என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு? உங்களை மாதிரி சுயநலவாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை விட அம்பையோட அண்ணன் எவ்வளவு பெட்டர். ஒருவேளை எனக்கு ஃபியூச்சர்ல அவர் ஹஸ்பண்டா வரதுக்கான ஆப்ஷனா இருந்துச்சுன்னா நான் கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்குவேன். மத்தபடி என்னோட லிமிட் என்ன எனக்கே தெரியும், நீங்க எதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம்னு அவ கோவமா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு என்னன்னா அப்ப நம்மளை விட இவ ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்காளாட்டுருக்கு. நம்மள டிவோர்ஸ் பண்ணதுமே அவளுக்கு பிடிச்ச ஒரு லைஃபை செலக்ட் பண்ணிக்குவாளாட்டுருக்கு. நமக்கு தான் ஏற்கனவே இருந்த காதல் லைஃபும் இல்லாம போச்சு, இப்ப இருக்கிற கல்யாண லைஃபும் கொஞ்சம் நல்லா காணாம போக போகுதுன்னு கவலையா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல மே, ராணி, ஹீரோட அம்மா 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப இந்த ராணி இருந்துட்டு ஹீரோட அம்மாவோட 60வது பிறந்தநாள கொண்டாடுறதுக்கு ஐடியா கொடுக்குறான். இந்த ராணிக்கு எப்படியாச்சு ஹீரோட அம்மா கிட்ட திரும்பவும் நல்ல பேர் வாங்கணும்னு எண்ணம். ஏன்னா அப்பதானே லேக்க அவ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஹீரோட அம்மாவுமே இவகிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சதுமே லேக்கு திரும்பி வந்ததும் இவளையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அப்படி இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல ஹீரோயினை அவமானப்படுத்துற மாதிரி சில வேலைகளை பண்ணிட்டு அவங்களோட பேலஸோட எதிர்கால மருமகள்களா மேமையும் ராணியும் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. ராணி இருந்துட்டு பேலஸ் கொஞ்சம் நம்ம வேற மாதிரி மாத்தலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் பழசா இருக்கு, இவ கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோட அம்மாக்கும் நல்லதா போச்சு, ஓசில நம்ம பேலஸ் ஒருத்தர் ஆல்டர் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னு சரின்றாங்க. அதனால வீட்டுல உள்ள பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா. அதுல ஹீரோட அங்கிளோட ஒரு பெரிய போட்டோ இருக்கும். அவர் தான் உண்மையிலேயே அந்த பேலஸ்க்கு ஓனரா இருந்தவர். அதான் நம்ம ஹீரோயினோட தாத்தாவோட போட்டோ. அதை காயிலாங்கடைக்கு போடுறதுக்கு எடுத்துட்டு போவாங்களா. ஹீரோ முடியாது, இந்த போட்டோ வெளியில போடுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், இது ரொம்ப நாளா இங்க இருக்கிற போட்டோ, அங்கிளோட போட்டோ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு போட்டோவை திரும்பவும் பழைய இடத்துல கொண்டு வந்து மாட்டுறதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்காக உதவி செய்யறதுக்கு பக்கத்துல வேலைக்காரமாவும் இருப்பாங்க. ரொம்ப பெரிய போட்டோவா இருக்கனால அதை திரும்பவும் பழையபடி அந்த இடத்துல பிக்ஸ் பண்றதே கஷ்டமா இருக்கு. இவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹீரோயினும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இடையில போவா. அதுக்குள்ள போட்டோ பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துருது. அது கரெக்டா நம்ம ஹீரோயினோட தலை மேல விழுந்து அவளுக்கு அடிபட்டு மயக்கமாயி ஹீரோ தான் அவளை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடுது. ஹீரோட அம்மாவும் மேவும் ஹீரோ கிட்ட அவளுக்கு அடிபட்டு இருக்குது அது உண்மைதான், ஆனா அவளை கவனிச்சுக்கிறதுக்கு வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்கும் போது நீங்க ஏன் உங்க ரூம்ல வச்சு கவனிச்சுக்கிறீங்க? இது கொஞ்சம் அதிகப்படி மாதிரி தெரியல. இல்ல, வாணிக்கு அடிபட்டதுக்கு நான் தான் காரணம். நான் கவனமா போட்டோவை பிடிக்காத காரணத்தினாலதான் வாணிக்கு இந்த மாதிரி ஒரு விபத்தே நடந்திருக்கு. அதனால அவளுக்கு சரியாகிற வரைக்கும் நான் தான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்குவேன்னு கதவை சாத்திட்டு ஹீரோனை கவனிக்கிறதுல மும்மரமா ஆயிடுறான். ஹீரோன் எப்படி பிக்னிக் போனப்போ ஹீரோவை கவனிச்சுக்கிட்டா அதே மாதிரி இவனும் கவனிச்சுக்கிறான். அப்புறம் ஹீரோயினுக்காக இவனே கஞ்சி ரெடி பண்றது, நைட் அவ பக்கத்துல உட்காந்து ராமாயண புக்கு படிச்சு காட்டுறது, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான்
ஆர்மி ஆபீஸ்க்கே போறான். ஹீரோட அம்மா மே எல்லாருக்கும் இது வெறுப்பா இருந்தாலும் சரி இதெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் வர அன்னைக்கு வரைக்கும் தான். ஏன்னா அன்னத்தன்னைக்கு தான் ஹீரோட அம்மா அபிஷியலா ஹீரோக்கும் வாணிக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல போற நாள் நடக்கிற வரைக்கும் இந்த ரொமான்ஸ் ட்ராமா கண்டினியூ ஆகட்டும்னு விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா ஆனதும் ஹீரோட அம்மா அவளை கூப்பிட்டு என்னோட 60வது பிறந்த நாளோட ஃபங்க்ஷனுக்கு வேணுங்கிற ஏற்பாடுலாம் நீயும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட கையில கொடுக்குறாங்க. ஹீரோயினும் என்னடா திடீர்னு இவங்க திருந்திட்டாங்களா என்னன்னு தெரியலையே, உண்மையிலேயே நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்களா, உங்களுக்கு பொதுவா என்ன பிடிக்காதே, உங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் பண்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க, நீ தானே இந்த வீட்டு மருமக, நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவ கையில பொறுப்பையும் கொடுத்துறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமா அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவளுக்காக உதவி எல்லாம் பண்றான். பர்த்டே செலிப்ரேஷனுக்கான நாளும் வந்துருது. அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஹீரோனோட அப்பாவும் வந்திருப்பாரு. சோ இதான் கரெக்டான சமயம்னு ஹீரோட அம்மா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது என்ன அநியாயம், கடனுக்காக கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட ஃபேமிலியை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் பாக்குற ஹீரோனோட அப்பா ஆமா என் பொண்ணு அக்ரிமெண்ட் போட்டுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சு வச்சேன், இவ்வளவு ஷாக் ஆகிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு, ஷாக்கான மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ட்டு ஹீரோட அம்மா பக்கத்துல இருக்கிற 3 பேர்கிட்டையும் உங்க மகன் என்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், உங்க மருமகன் என்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், அதுக்கான டியூ டேட்னு சொல்லிட்டு அவரோட நோட் புக்கை பார்த்து செக் பண்ணி இந்த மாதிரி 2 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள உங்க கடன் எல்லாம் திருப்பி தரணும், அதுக்கான வேலையை பார்க்க விட்டு போட்டு அடுத்தவங்க குடும்பத்துல எப்படி கல்யாணம் நடந்துச்சு, எப்படி டிவோர்ஸ் நடக்க போகுதுன்னு விவாதிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க, என் பொண்ணை எப்படி இந்த இடத்துல வாழ வைக்கணும் எனக்கு நல்லா தெரியும், நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பத்திரமா இருக்கட்டும்னு அதை பாதுகாக்கிறதுக்கான வழியை பாருங்க, இல்லைன்னா டியூ டேட் வந்துச்சுன்னா அந்த வெட்டி டாவோ என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியாதுன்னு ஹீரோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு அப்படியே ஹீரோ கிட்டே ஹீரோயின் கிட்டே திரும்பி நீங்க என்ன தம்பி இங்க உள்ள டிராமா எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் தம்பி பிரஜிக், என் பொண்ணை கூட்டு போய் ஒரு டான்ஸ் அப் பண்ணுங்கன்னு அவங்க 2 பேரும் ஜோடியா ஆட வச்சு இருக்கிற எல்லாரையும் வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்காரு. சோ இப்படி ஹீரோட அம்மாவும் மேவும் திரும்ப திரும்ப ஹீரோயினையும் பிரிக்கலான்னு பார்த்தா அவங்க சேர்ற மாதிரி இல்ல அவங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இன்சிடென்ட் நடக்கிறத தவிர்த்து இவங்களுக்கு சாதகமா எதுவுமே நடக்கல. சோ விரக்தியோட உச்சக்கட்டத்துக்கே போய் கடைசியா ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான்னா இன்னைக்கு நைட்டு ஹீரோட ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ கலந்து அவனை எப்படியாச்சு மே கூட ஒன்னா ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஹீரோவால மேயை விட்டு பிரியவே முடியாது, மே கூட தான் அவன் வாழ்ந்தாகணும், வாணி ஆட்டோமேட்டிக்கா அவனோட வாழ்க்கையில இருந்து விலகி போயிடுவான்னு ஹீரோவும் மூணும் பார்ட்டி முடிஞ்சதும் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக உட்கார்ந்து இருப்பாங்களா, அதுல ஹீரோவோட ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்த கலந்துடுறாங்க. இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, ட்ரிங்க்ஸ் கிளாஸ் மாறிடுது, 2 பேருக்குமே போதை மருந்தோட எஃபெக்ட் ஆயிடுது. சோ ஒரு மாதிரி ஹீரோக்கு தலை சுத்த ஆரம்பிச்சதும் மூணு என்னன்னே தெரியலடா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, என்ன அப்படியே கைத்தாங்களா கொண்டு போய் என் ரூம்ல விட்டுறையாங்கிறதுக்கு சரிடா மச்சான் வான்னு சொல்லிட்டு மோனும் வலி கேட்டு ஹீரோவை கொண்டு போய் அவன் ரூம்ல விட்டுறான். ஹீரோவும் அவன் ரூம் நல்லா தாழ்பால் போட்டுட்டு அவன் பெட் கிட்ட போவான். ஹீரோயின் படுத்திருப்பாளா, மூணு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சியாங்கிரைல ஒரு தேவதைய பார்த்தேன்டான்னு சொன்னான். அப்ப ஆனா நான் நம்பல, ஆனா இந்த வாணி உண்மையிலேயே தேவதை தான் சொல்லிட்டு ரசிச்சுட்டு அப்படியே பக்கத்திலேயே படுத்துட்டு மயக்கமாயிடுறான். மயக்கத்துல ஹீரோயின் மேல கை போட ஹீரோயின் பயந்து எழுந்திருக்க பிரஜிக் என்ன பண்றீங்க ஏன்ச்சு அந்த பக்கமா போங்க, அவனை நகர்த்தவே முடியல. அப்பதான் தெரியுது அவன் மொத்தமா மட்டையாயிட்டான்னு. அப்புறம் அவனை நகர்த்தி படுக்க வச்சுட்டு இவளும் பக்கத்திலேயே படுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் மூன் குடி போதையில அப்படியே தள்ளாடிட்டே போயிருப்பான்ல, அவன் தெரியாதனமா திறந்து கிடக்குற மேவோட ரூம்குள்ள போய் கலாட்டா பண்ணி அப்புறம் மே டென்ஷன் ஆகி மூணை எல்லாரும் அடிச்சு புடிச்சு பேலஸ்க்கு வெளியில தள்ளி விட்டுறாங்க. காலையில ஹீரோ எழுந்திருப்பானா ஏதோ பக்கத்துல ஹக் பண்ணி படுத்திருக்க மாதிரி இருக்கு. அப்பதான் கண்ணை தீச்சு விட்டு நல்லா பாக்குறான். ஹீரோயின் வாணி பக்கத்துல எப்பண்டா நம்ம வந்து படுத்தோம், அதுவும் அவன் மேல நம்ம கையெல்லாம் போட்டிருக்கோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணது மட்டும் ஞாபகம் இருக்கும். அப்படியே கடைசியில தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ தேவதையை பார்த்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும்ல, அந்த தேவதையோட நினைப்பு திரும்பவும் காலையில வர ஹீரோயினை திரும்பவும் ரசிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே அவளை ஃபேஸ்ல எல்லாம் டச் பண்ணிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போவானா, அதுக்குள்ள ஹீரோயின் கண்ணை முழிச்சு யாரோ நினைச்சு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. சாரி வாணி நான் பக்கத்துல இருந்து பில்லோ நினைச்சிட்டேன், இதே மாதிரி நைட்டு பில்லோ நினைச்சு உன்னைய வேற எதுவும் பண்ணலங்க, அடப்பாவி 2 கண்ணையும் திறந்து வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில பில்லோ நினைச்சிட்டானாமே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அதிகமா இல்ல மேஜர் பிரஜேக். ஹீரோயின் இல்லன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஹீரோக்கு முகத்துல ஒரு டன் அசடு விழுஞ்சதுதான் மிச்சம். அப்புறம் அம்பை ஹீரோயினை டெய்லரிங் ஷாப் கூட்டிட்டு போறதுக்காக பேலஸ்க்கு வருவாளா, தோட்டத்துல ஏதோ கரடி வாந்தி எடுக்கிற சவுண்ட் கேக்குது. யாருடன் போய் எட்டி பார்த்தா மூணு தான் வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அப்புறம் இவ தான் அவனை எழுப்பி கைத்தாங்களா நிக்க வச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். என்னடா எல்லாமே ஹீரோயினை சேர்த்து வைக்கிற மாதிரியே இருக்கேன்னு ஹீரோட அம்மாவும் மேவும் வருத்தத்துல இருக்கும் போது இவங்களுக்குனே ஒரு நல்ல செய்தி லெட்டர்ல வருது. அதாவது லேக்கு அவன் பட்ட கடனுக்கான பணத்தை எல்லாம் சம்பாதிச்சுட்டாவும் இன்னும் 1 மாசத்துல பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆக போறதாவும் எழுதியிருப்பான். இத குடும்பமே படிச்சு சந்தோஷமடையும். ஹீரோக்குமே அவன் தம்பி திரும்ப வரதுல சந்தோஷம் தான், ஆனா கடனை திருப்பி கொடுத்தா வாணி திரும்ப பேலஸ்ல இருக்க மாட்டாளேங்கிறது வருத்தம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹீரோட அம்மா வருஷம் அந்த இயர் எண்ட்ல கிராமத்துல இருக்கிற அவங்களோட வீட்டுல போய் கொஞ்ச நாள் தங்கி அவங்களோட முன்னோர்களுக்கு எல்லாம் திதி கொடுத்துட்டு வரது பழக்கம். சோ இந்த முறையும் அவங்களோட கிராமத்து வீட்டுக்கு
எல்லாருமே போலான்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயின் வேலைக்காரம்மா கிட்ட பிரஜைக்கோட கிராமத்து வீட்டுல என்னெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. அங்க ஒரு சின்ன பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ் நல்ல ரிவர் பக்கத்துல இருக்கு. அங்க உள்ள ரிவரே ஒரு ஐலாண்டு மாதிரி தான். அந்த ஐலாண்டுக்கு நடுவுல ஒரு புத்தர் ஹால் இருக்கு. அங்கதான் பேலஸ்ல பரம்பரையா வாழ்ந்தவங்களோட அஸ்தி, அவங்க உபயோகப்படுத்தின பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்கிறாங்க. அப்புறம் பிரஜைக்கோட அங்கிள், உங்க தாத்தா அவரோட கடைசி காலத்தை அந்த கிராமத்து வீட்டுலதான் கழிச்சாரு. அவர் சம்பந்தமான பொருட்கள் அங்க நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஹீரோனுக்கு உடனே அந்த வீட்டுக்கு போனோம்னு ரொம்பவுமே ஆசையாயிடுது. ஏன்னா அங்க போனா அவங்க பாட்டியை பத்தி ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமோன்னு அவளுமே இந்த கிராமத்து வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட அம்மாவுக்கு பெருசா அவளை கூட்டிட்டு போறதுல விருப்பம் இல்ல. ஆனா ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட நானும் வருவேன்னு கூட அடம் பிடிச்சு கிளம்பி இருப்பா. ஒரு வழியா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வில்லேஜ்ல இருக்கிற வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கேயும் மெயின் பேலஸ்ல ஹீரோயினை தங்க விடுறது இல்ல. சைட்ல இருக்கிற வேலைக்காரங்களுக்குன்னு உள்ள போர்ஷன்லயே ஹீரோயினை தங்க சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அப்புறம் அந்த வீட்டை சுத்தி பாக்குறா. வேலைக்கார அம்மா கிட்ட நீங்க ஒரு புத்தா ஹால் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எங்கன்னு கேட்க அவங்க ரிவர் சைட் கூட்டிட்டு போய் அதோ அந்த பக்கமா நீங்க போட்ல போனீங்கன்னா புத்தா ஹாலுக்கு போயிடலாம். ஆனா கடைசியா உங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அந்த புத்தா ஹால் பக்கம் யாருமே போனது இல்ல. அங்க போறது கொஞ்சம் ஆபத்து தான். நம்ம இங்க இருந்தே பாத்துக்கிறதா நல்லதுங்கிறாங்க. உடனே ஹீரோயின் போட்ல ஏறி இல்ல நான் அங்க போறேங்கிறா. வேணா வாணிமா, நீங்க தனியா அங்க போறது ஆபத்து. இதுக்கு முன்னாடியே நீங்க நம்ம பேலஸ்லயே குளத்துல போட்டை ஓட்டிட்டு போய் தண்ணிக்குள்ள மூழ்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு மறந்துருச்சாங்க. ஹீரோயின் இல்ல அதெல்லாம் என்னால முடியும், எனக்கு நீச்சல் நல்லாவே தெரியும், இது கொஞ்சம் தூரம் தானே, இந்த ஆத்த கடந்து போனா அந்த புத்தா ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்னு இவ போட் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஹீரோ அங்க வந்துடுறான். வாணி எங்க போயிட்டு இருக்காங்க? சும்மா அப்படியே ஒரு ரைடு போலான் இருக்கேன். உனக்கு போட்ல முதல்ல துடுப்பே போட தெரியாது, நீ இதுல எங்க கிளம்பிட்ட? நீ இந்த கிராமத்து வீட்டுக்கு வரான்னு சொன்னதுல இருந்தே ரொம்ப உற்சாகமா இருந்த, உன் மனசுல ஏதோ பிளான் இருக்குன்னு தெரியுது, எங்க என்ன ஏதுன்னு கேட்க ஹீரோயினும் அவங்க பாட்டி சாகறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லி நீங்களும் எங்க பாட்டி மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதனால உங்களையும் நான் புத்தாகளுக்கு கூட்டிட்டு போறேன். ஏது நீ என்ன புத்தாகளுக்கு கூட்டிட்டு போற? நீ கொஞ்சம் நகரு, நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்ல டிராவல் பண்ணி வராங்க. பாக்குறதுக்கு அது சின்ன ரூட் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த டைம்ல தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ரிவர்ல போயிட்டு இருக்கு. அதனால ஹீரோவே கஷ்டப்பட்டு தான் போட்டை ரோ பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினும் நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு துடுப்பு போடுறதுக்கு பாப்பா. ஆனா அவளால முடியாது. ஹீரோ அப்புறம் அவளுக்கும் எப்படி துடுப்பு போடுறதுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து ஒரு வழியா ரிவரை கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. ரிவரை கிராஸ் பண்ணி வந்ததும் புத்தாவோட ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயில சுத்தியுமே தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட அது ஒரு ஐலாண்ட் பிளேஸ் மாதிரி. ஹீரோவோட பேலஸே ரொம்ப பழசா தான் இருக்கும். இந்த கோயில அவங்க எட்டி கூட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாட்டு இருக்கு. இது ரொம்ப பழசா இருக்கு, எப்ப தலையில இடிஞ்சு விழுங்குற மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆனா கோயில் வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு இதை எப்படி ஓபன் பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு வீல பிடிச்சு திருகுவானா, உடனே டோர் ஓபன் ஆகுது. ஹீரோயின் திரும்ப டோரை க்ளோஸ் பண்ண போவா. இல்ல க்ளோஸ் பண்ணாத, இது ஓபன்லயே இருந்தா தான் நம்ம திரும்பி ரிட்டர்ன் ஆக முடியும். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, யாரும் இந்த புத்தாஹால்ல இருந்து எதுவும் திருடிட்டு வெளியில போக கூடாதுங்கிறதுக்காக ஒன்ஸ் ஓபன் ஆனா ஓபன்லயே இருக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி வெளியில போக முடியாது. அதனால நீ அப்படியே விட்டு நம்ம உள்ள போலாம்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அங்க நிறைய புத்தா சிலைகள் இருக்கு. அதுல சென்டர் ஹால்ல இருக்கிற புத்தா சிலைக்கு கீழே தான் ஹீரோனோட தாத்தாவோட அஸ்தி இருக்கு. ஹீரோயினும் அந்த புத்தா ஹாலை ஃபுல்லா சுத்தி வராங்க. அப்படி எதுவும் அவங்க பாட்டி சொன்ன அளவுக்கு இங்க ஆதாரம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே குப்பையும் குளமா தான் இருக்கு. இங்க வந்ததே வேஸ்ட்ங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஆகி போயிடுது. கிளம்பலான்னு பார்த்தா வெளியில மழை வந்துட்டு இருக்கு. மழை வந்துட்டு இருக்கும் போது போட்டை ரைட் பண்ண முடியாது, ஆத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சென்டர் ஹால்ல இருக்கிற புத்தாவோட சிலைக்கு கீழே இருக்கிற ஒரு பித்தளை தகட தொட்டு பாப்பாளா, லைட்டா புத்தர் நகர்ற மாதிரி இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த தகடை பிடிச்சி இப்படி இழுப்பானா, உடனே மேல இருக்கிற புத்தாவோட சிலை நல்லாவே நகர்ந்துக்குது. உள்ள ஏதோ ஒரு கேப் மாதிரி இருக்கு. இவங்க எட்டி பாப்பாங்களா, ஆழத்துல ஒரு பெட்டி இருக்கு. அப்புறம் அந்த பெட்டி எடுத்து ஓபன் பண்ணி பாப்பாங்க. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அது போக நிறைய ஜுவல்லரிஸ் இருக்கு. எல்லாமே வைர நகைகள் இருக்கு. ஹீரோயின் லெட்டர் எடுத்து படிப்பாங்களா, ஹீரோட தாத்தா தான் அந்த லெட்டர் எழுதி இருப்பாரு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவரோட ஒய்ஃப் பேலஸ்ல உள்ள பாரம்பரிய நகைகளை எல்லாம் திருடிட்டு அவங்களோட லவர் கூட ஓட போகும்போது தானே கையும் களவுமா அவங்கள பிடிச்சதாவும் அவங்களோட கேரக்டர் சரியில்லைன்னு பேலஸ்ல துரத்தி விட்டதாவும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. பாரம்பரிய நகைகள் எல்லாம் பத்திரமா தான் இருந்திருக்கு. இவர் அதுக்கப்புறமா அந்த பேலஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இருக்கு. தன்னோட ஒய்ஃபை சந்தேகப்பட்டுட்டோங்கிற வருத்தத்திலேயே அவர் உடம்பு சரியில்லாம போயிடும். அதனாலதான் அவரோட கடைசி காலத்தை பேலஸ்ல இருந்து வந்து இந்த கிராமத்து வீட்டுல செலவழிச்சிருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லாம பேச முடியாம போயிருக்கும். அதனாலதான் அவரோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதி அந்த நகை பாக்ஸையும் இவர் கூட பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்காரு. ஹீரோட பாட்டி பேலஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டதுமே அந்த அவமானத்துல ஊரை விட்டு போயிருப்பாங்க. அதனால இவரால் அவங்கள கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இவர் செத்ததும் இவரோட அஸ்தியையும் இவர் பயன்படுத்தின பொருட்கள்னு பார்த்தா இவர் பக்கத்திலே வச்சுட்டு இருந்த அந்த பெட்டி தான் இவர் ரொம்ப பொக்கிஷமா பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. அதனாலதான் அந்த பெட்டியை கொண்டு வந்து அஸ்தி கூடயே வச்சிருந்திருக்காங்க. அந்த அஸ்தி பெட்டி தான் இப்போ ஹீரோட கை கிடைச்சிருக்கு. சோ ஃபைனலா ஹீரோட தாத்தாவே தன்னோட ஒய்ஃப் மேல எந்த தப்பும் இல்லைன்னு வாக்குமூலமே கொடுத்துட்டு போயிட்டாரு. இங்க வீட்டுல மேவும் ஹீரோட அம்மாவும் திதி கொடுக்கறதுக்காக தானே இப்ப வந்திருக்காங்க. அதனால
துறவியில பாக்குறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா ஹீரோ அங்க காணலன்னு வேலைக்காரமாவை கூப்பிட்டு கேட்டா பிரஜேக் சாரும் வாணிமாவும் புத்தா ஹாலுக்கு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்க இதுக்கு தனியா போனாங்க. அதுவும் மழை வேற வெளியில வந்துட்டு இருக்கு. மேவையும் பிளாயையும் பின்னாடியே இன்னொரு படங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் போனதுதான் ஓரளவுக்காச்சும் நல்ல போட்டு. இந்த போட்டு ஓட்ட போட் ஆயிட்டு இருக்கு. முக்கால்வாசி தூரம் கடக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்புறம் உடனே பிளாய் மேவ அங்க இறக்கி விட்டுட்டு மேடம் நான் இந்த போட்டை கொண்டு போய் சரி பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். மே மட்டுமா அந்த கோயிலுக்கு ரீச் ஆயிடுறா. அவ வர சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அப்பதான் அவங்க திறந்து பார்த்த அந்த பெட்டியெல்லாம் பழையபடிக்கு இருந்த இடத்துலயே வச்சுட்டு புத்தாவெல்லாம் நகர்த்தி வைப்பாங்களா. ஹீரோயினோட விரல்ல ஒரு செராய் பெற்றது. ஹீரோ அந்த செராய பல்ல வச்சு எடுத்துட்டு இருப்பானா. தூரத்துல இருந்து பாக்குறமே அதை தப்பா புரிஞ்சுட்டு கோபத்துல அந்த கோயில் கதவை வேகமா சாத்தி விட்டாரா. அது க்ளோஸ் ஆயிடுது. இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிமே நீ இங்க எப்படிங்க, நீங்க 2 பேரும் இதுக்கு இங்க வந்தீங்க, இவதானே உங்களை ஏமாத்தி தனியா இங்க வர வச்சது, பேலஸ்ல பண்ண முடியாத இங்க வந்து பண்ணிடலான்னு பாக்குறா. அதான் லேக் வர போறாருல, உங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போதில்ல, நீங்க இதுக்கு தனியாலாம் இப்படி சந்திச்சுக்கணும்னு அவ கோவப்பட ஆரம்பிக்க ஹீரோ வந்துட்டு நாங்க இங்க புத்தா ஹாலுக்கு தான் வந்திருக்கோம், உனக்கே தெரியும்ல எங்க அங்கிள் தான் ஹீரோனோட தாத்தான்னு, அதனால அவரோட நினைவிடத்தை இங்க கூட்டிட்டு வந்து வாணி காட்டினேன், அவ்வளவுதானா, அப்ப வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு மே கூப்பிட ஹீரோ வந்துட்டு இப்ப நம்ம யாருமே இங்க இருந்து திரும்பி போக முடியாது. அவன் ஏன்னு கேட்க ஏன்னா நீ வரும்போது கதவை சாத்திட்டு வந்துட்டு அது ஒரு டிராப் டோரு, இனி வெளியில இருந்து யாராச்சும் அதை ஓபன் பண்ணாதான் நம்ம திறக்க முடியுங்க, அது வரைக்கும் இந்த பாலடைஞ்ச ரூம்குள்ளேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு மே பயப்பட ஆரம்பிச்சிடறா. ஹீரோ வந்துட்டு இருங்க நம்ம இங்க தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்குறேன்னு சுத்தி முத்தி பாப்பான். ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கும். அந்த ஜன்னல் பக்கத்துல ஒரு தூண் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுவும் கட்டையில உள்ள தூண் தான். அதை பிடிச்சி ஹீரோ ஏறி ஜன்னல் கிட்ட வரைக்கும் போயிடுறான். ஆனா அதுக்குள்ள கட்டை பிஞ்சு விழுந்துருது. ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். சோ இருந்த ஒரு ஆப்ஷனும் இப்ப இல்லாம போயிருச்சு. ஹீரோ ஏறி பார்க்கும் போதே பார்த்திருப்பான் வெளியில திரும்பவும் மழைய ஆரம்பிச்சிருக்கும். அதனால இப்போதைக்கு வெளியில போறதே கஷ்டம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே எல்லாருமே ஸ்டே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நைட் ஆனதுனால அந்த ஹாலும் ரொம்ப இருட்டாயிடுது. ஹீரோயின் அங்க சுத்தி முத்தி தேடி சில கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொளுத்தி வைப்பாளா. மே இருந்துட்டு ஹீரோயின் சுத்தி இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவ பக்கத்துல மட்டுமா வச்சுக்கிறான். வேணும்னே ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்ந்தே இருக்க விட மாட்டா. ஏதோ இவளுக்கு தான் ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி ஹீரோட கையை பிடிச்சிட்டு அவன் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறா. ஹீரோயின் மட்டும் பாவம் தனியா ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருப்பா இருட்டுக்குள்ள. அவளுக்கு அவங்க பாட்டி நிரபராதின்னு நிரூபிக்க போறதுல சந்தோஷம்லாம் இருந்தாலும் இனி கொஞ்ச நாள்ல ஹீரோ பிரிய போறோம், கடைசியில நம்மளது வெறும் பத்திரத்துல கையில திட்ட கல்யாணம் தான், இங்க இருக்கிற இந்த மேவும் பிரஜைக்கும் தான் உண்மையான காதலர்கள், அவங்க தான் சேர போறாங்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. அவங்களையே பார்த்துட்டு இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருப்பாளா. அப்படி இவ்வளவு தூங்கி தூங்கி விழுவா. இந்த மேவும் கொஞ்ச நேரத்துல தூங்கி ஹீரோட ஷோல்டர்லயே படுத்திருப்பா. ஹீரோ நைஸா அவளை கீழே படுக்க வச்சுட்டு தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு ஷோல்டர் கொடுத்து அவளை இவன் மடியில தூங்க வச்சிருப்பான். அப்புறம் காலையில ஆயிடுது. ஹீரோயின் எழுந்திருக்கவும் ஹீரோ அவ பக்கத்துல இருக்க நம்பவே முடியாது. அப்புறம் ஹீரோ தான் கீழே உட்காந்துருந்த ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் இந்த திண்டு மேல உட்காந்தேன், அப்ப நீ தெரியாம என் ஷோல்டர்ல சாஞ்சி படுத்துட்டேன்னு ஒரு பொய்யா ஒரு கதை சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே மேவும் எழுந்துச்சிடறான். ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வாணியே சும்மா இருந்தாலும் பிரஜைக்கு சும்மா இருக்க மாட்டாராட்டு இருக்கு, ஆனா எனக்கு சொந்தமான பொருளை நான் யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது, கண்டிப்பா அதுவும் இந்த வாணிக்காக நான் என்னோட பிரஜைக்கு விட்டே கொடுக்க மாட்டேன், லேக் மட்டும் திரும்பி வரட்டும், இவளை வீட்டை விட்டு எப்படி துரத்தி விடுறேன் பாருன்னு மைண்டுக்குள்ள பிளான் எல்லாம் போட்டுட்டு பிரஜைக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் வேண்டாம், அந்த ஜன்னல்ல ஏறி போய் வெளியில போய் கதவை திறந்து விடுறாங்க, உன்னால முடியுமா வாணிங்க, எனக்கு பழக்கம் தான் இதெல்லாம், எங்க வீட்டுல நான் மரம் ஏறி மாங்காய் எல்லாம் பொறிச்சிருக்கேன், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போதுங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சுக்கிறான். ஹீரோயின் அவனோட ஷோல்டர் மேல ஏறி அந்த ஜன்னல் வழியில பக்கத்துல இருக்கிற மரக்கிளையில தாவி கீழே இறங்கலான்னு பாப்பா. ஆனா மரம் கொஞ்சம் உயரமா இருக்கு. ஹீரோயின் ஒரு கிளையில கால் வைக்கும், கிளை உடஞ்சிருது. அதோட சேர்ந்து ஹீரோயினும் கீழே விழுந்துடுறா. கால்ல அடிபட்டுரும். அவ உடனே கத்துவாளாம். மேற்கு உடனே சந்தோஷமாயிடும், நல்ல வேலை கடவுளா அவளுக்கு காலை உடச்சு விட்டாருங்க. ஹீரோ பயந்துட்டே வாணி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல, நான் அதான் வேண்டான்னு, கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு யாராச்சும் உதவிக்கு வந்திருப்பாங்க, உனக்கு எதுவும் கால்ல அடிபட்டுருச்சாங்க, இல்ல இல்ல லைட்டா தான் அடிபட்டிருக்கு, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் கதை ஓபன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவ தட்டு மாதிரி கதை ஓபன் பண்ணா ஹீரோ அப்பந்தான் ஹீரோனோட காலை பாப்பான், அடிபட்டு இருக்கும். உடனே அவன் ஹீரோயினை தூக்கிடுறான். பிளாயும் கரெக்டா போட்டை சரி பண்ணி கொண்டு வந்திருப்பான். அப்புறம் 2 போட் இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு போட்டா மேவையும் ஹீரோயினையும் திரும்பவும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க அம்மா கவனிக்க மாட்டான், மே இறங்கினாலான்னு பார்க்க மாட்டான். ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு அவ ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிடறான். ஹீரோயின் வந்துட்டு நீங்க பயப்படுற அளவுக்கு எனக்கு எதுவுமே ஆகல, சின்ன காயம் தான், எனக்கு சரியாயிடுங்க, உனக்கு சரியாயிடும் தான், இருந்தாலும் திரும்ப திரும்ப உனக்கு அடிபடுறதுக்கு நானே காரணமாயிடுறேன், அன்னைக்கு நானே எங்க அங்கிள் போட்டோவும் தலையில போட்டு உன்னை உடம்பு சரியில்லாமக்குனது நான் தான், இன்னைக்கு பாரு நம்ம எல்லாரும் புத்தா ஹால்ல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக உன்னதான் நான் திரும்பவும் பணையமா வச்சேன், நீ சொன்ன மாதிரி நான் ஒரு சுயநலவாதி தான், என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனைவியா கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. எங்க அம்மா ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க உங்க குடும்பத்துல இருந்து வர எந்த பொண்ணுமே எங்க பேலஸ்ல மருமகளா வாழ முடியாதுன்னு, ஆனா உண்மை என்னன்னா எங்க பேலஸ்ல இருக்கிற யாருக்குமே உங்க குடும்பத்துல இருந்து வர பொண்ணுங்களை ஒழுங்கா வச்சு வாழ தெரியல, அதுல நானும் ஒருத்தன் எங்க அங்கிளும் ஒருத்தர், சீக்கிரமே நீ எங்க பேலஸ்ல இருந்து போறதுக்கு முன்னாடி உங்க பாட்டி மேல எந்த தப்பும் இல்லைன்னு உண்மையை வெளியில சொல்லிட்டு தான் நான் உன்னை வழி அனுப்பிச்சு வைப்பேங்கிறான். ஹீரோயினும் சரின்னு ஸ்மைல் பண்றான்.
இருந்தாலும் ஹீரோவே வழி அனுப்பிச்சு வைக்கிறம்பான்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமாவும் ஹீரோவோட மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, ஹீரோயின் வந்துட்டு சீக்கிரமே தன்னை விட்டு பிரிஞ்சு போறா. சோ அவனுக்கான டைம் ஃபுல்லா ஹீரோயினுக்கு மட்டுமா தான் இருக்கும்னு அவ கூடயே பேசுறது, அவளுக்கு ஹெல்ப் பண்றது. ஏன்னா அவளுக்கு கால் அடிபட்டிருக்குல்ல, சோ அவன் மட்டும்தான் அவன் லைஃப்ல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். முன்னவாச்சு இந்த கில்ட்டி ஃபீலிங்னு ஒண்ணு இடையில வந்து அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடும்ல, இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இருக்கிற டைம் ஃபுல்லா ஹீரோயினுக்காக மட்டும் தாங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டான். ஹீரோட அம்மாவாலையும் அவனை எதுவுமே பண்ண முடியல. எப்படியாச்சும் லேக்கு திரும்பி வந்து பணத்தை கொடுத்துட்டு இந்த வாணியை முதல்ல வீட்டை விட்டு துரத்தி உண்ணுங்கிறதுலதான் எல்லாருமே ஒரே குறியா இருக்காங்க. இவன் இப்படி ஓவரா ஹீரோயின் கூட அட்டாச்மெண்ட் ஆகும். ஹீரோயினுக்குமே அவனை ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியெல்லாம் இவன் ஓவரா நம்மள கவனிச்சுட்டு இருந்தா எப்படா இவனை விட்டு பிரிஞ்சு போறதுங்கிற மாதிரி இவனும் அவனையே பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் அவங்க உண்மையிலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டிருக்குங்கிற விஷயம் மூணுக்கு ஹீரோ மூலமா தெரிய வரும். அவன் ஹீரோயினை பாக்குறதுக்காக வருவான். அப்போ ஹீரோயினும் அம்ப இந்த பேசிட்டு இருப்பாங்க. மூணு வந்து கொஞ்ச நேரம் காமெடி பண்ணிட்டு, வாணி என்கிட்ட ஒரு புது படத்துக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்கு, உனக்கு கால் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் போயிருந்திருக்கலாம், பாரு இப்ப 2 டிக்கெட்டுமே வேஸ்ட் ஆக போகுதுங்க. இந்த மூணு அடிக்கடி ஹீரோயினை பாக்குறதுக்காக டெய்லரிங் ஷாப் போவான். அப்புறம் இடையில ஹீரோட அம்மா பர்த்டே செலிப்ரேஷன் வந்திருக்கும்ல, அப்பெல்லாம் இவனும் வந்திருப்பான். சோ அப்படி நிறைய இன்சிடென்ட்ல ஹீரோயினை பாக்குறதுக்கு வரும்போதெல்லாம் அம்பையும் பார்த்து பேசுவான். பார்த்து பேசினாங்கிறத விட பார்த்து சண்டை மட்டும்தான் போட்டுக்குவாங்க. பட் அது கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் உருவாயிருக்கும். அதுல அம்பை கொஞ்சம் மூணு மேல ஓவராவே அட்ராக்ட் ஆயிருப்பா. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் கிட்ட வளைஞ்சிட்டு நிக்கிறது அவளுக்கு பிடிக்காது. அம்பைக்கு மூணை பிடிக்குங்கிறது ஹீரோயினுக்குமே லைட்டா தெரியும். உன்னை ஹீரோயின் நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க, நீங்களும் அம்பையும் வேண்டா படத்துக்கு போங்களேங்க, ஏது இவ கூட நான் படத்துக்கு போகணுங்கிற, அதுக்கு நான் படம் பார்க்காமே இருக்கலாமே அப்படிங்க. அப்படியா நீங்க படம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அம்பை மூணோட கையில இருக்கிற 2 டிக்கெட்டையும் புடுங்கிட்டு போக இவன் பின்னாடியே சரி சரி நானும் படத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவ கூட படத்துக்கு கிளம்பி போயிடுறான். இந்த முறை இவனுக்கு கிடைச்ச டிக்கெட்டு பேய் படமாட்டு இருக்கு. அதனால ஸ்கிரீன்ல பேய் வரும் போதெல்லாம் அம்பையும் மூணும் மாறி மாறி அலறி அலறி 2 பேரும் கையை பிடிச்சுக்க அவங்களுக்குள்ளயும் ஒரு ஸ்பார்க் வருது. இருந்தாலும் மூணு வந்துட்டு எனக்கெல்லாம் வாணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாதான்ப்பா நான் கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், நீ எல்லாம் எனக்கு யாருங்கிற மாதிரி ஒரு லுக்க விட்டுட்டு இருக்கான். ஆனா அம்பைக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கு. சோ அவன் மனசுல உருவாகின இந்த ஃபீலிங்ஸ ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. வாணி நான் எனக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது, அவரை பார்க்கும் போதுல எனக்கு சண்டை மட்டும் தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனா அவருக்கு அப்படி ஃபீல் ஆகலையாட்டு இருக்கு. இது தெரிஞ்சிருந்தும் அவரை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் மனசு படப்படப்படன்னு அடிச்சுக்குது. இது லவ் தானே, ஆனா இந்த லவ் எனக்கு சந்தோஷமா இல்ல, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ஏதோ இடத்துல நான் தோத்துட்டு போற மாதிரி இருக்கு, உனக்கு எப்பமாச்சும் அப்படி ஃபீல் ஆகிருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவங்க அப்பதான் ரியலைஸ் பண்ணி பாப்பா. முதல்ல ஸ்டார்டிங்ல அவளுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கவே பிடிச்சிருக்காது. அவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட அவங்க அப்பா போய் சொன்னதுனாலதான் கல்யாணம் நடந்திருக்கும். அப்புறம் இவன் கடனுக்காக தான் கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சதும் விட்டுட்டு போயிடலான்னு கூட நினைச்சா. அப்புறம் ஹீரோ முதல்ல கெஞ்சி தங்க வச்சிருப்பான். இவளுமே பரிதாபப்பட்டு தான் முதல்ல அவன் கூட ஸ்டே பண்ணிருப்பா. ஆனா நாட்கள் ஆக ஆக 2 பேத்துக்கு இடையில சண்டைகள் நிறைய வந்திருந்தாலும் அந்த சண்டைகள் வந்துட்டு சண்டையாவே நின்று இருக்காது. அந்த சண்டையில இருந்து 2 பேரும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிருந்திருப்பாங்க. இப்ப கூட அவ முதல்ல ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவை கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு போகத்தான் போறா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்து எப்படி ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் இவளால சந்தோஷமா இருக்க முடியுது. அந்த பிரிவுங்கிறது ஒண்ணு ஏதோ என் லைஃப்ல இல்லங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை பிரஜைக்கு எனக்கானவர் தான், அவர் எப்படி என்ன விட்டுட்டு போக மாட்டாரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சா. ஆனா பிரஜைக்கு ஒரு லைஃப்ல மே தானே இருக்கா. இது எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் எப்படி எனக்கு பிரஜைக்கு மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சு. நான் எப்ப அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன், அவர் பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா அவரையே பிடிச்சிருந்ததுன்னு இப்பதான் யோசிச்சு பார்க்கவும் அவளுக்கு தெரிய வருது. சரி நம்ம பிரஜைக்கு விட்டு பிரியதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம மனசுல உள்ள காதல சொல்லிடணும்னு அவ சந்தோஷமா பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பாள. அங்க புதுசா ஒரு ஆள் பேலஸ் வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் முதல்ல அது திருடன் நினைப்பா. அப்புறமா தான் வந்திருக்குது லேக்குன்னு தெரிய வருது. 1 மாசம் கழிச்சு வரதா சொல்லியிருப்பான்ல, இப்ப 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டானாட்டு இருக்கு. அவனை பார்க்கவும் ஹீரோயினுக்கு இப்பதான் பிரிய போறோங்கிற பயம் வருது. சோ இந்த நேரத்துல காதல சொல்லி அவமானப்பட வேண்டான்னு வந்த காதல மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுறா. ஹீரோவும் லேக்க பார்த்து சந்தோஷப்படுவான். மேவும் இனிமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருச்சு, ஹீரோ தான் அவளுக்குங்கிற நம்பிக்கையில ஹீரோ கைய பிடிச்சுக்கிறா. ஹீரோ அப்பதான் ஹீரோனோட முகத்தை பாப்பான். அவ சோகமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறத பார்க்கவும் மனசு ஃபுல்லா சொல்ல முடியாத வலி. அந்த வலியோட காரணம் காதல்னு அவனும் அப்பந்தான் முழுசா உணர்றான். இதுக்கு முன்னாடி அவன் நிறைய இன்சிடென்ட்ல ஹீரோயினை பிடிச்சுக்கிட்ட மாதிரிதான் நடந்திருக்கான். ஒரு முறை பிளாய் கேட்டப்ப கூட எனக்கு வாணியை பிடிச்சிருக்கு, ஆனா அவளை லவ் பண்றனா இல்லையான்னு தெரியல அப்படின்னு இருப்பான். ஆனா இப்போ வாணி கூட தான் இருக்க போறது இன்னும் ஒரு 2 நாளோ 3 நாளோ தான் அப்படிங்கிறப்போ அவளை பிரியறதே கஷ்டம், அவளை பிரியவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குங்கிறப்ப அது காதல் தானு அவனும் மனசு ஃபுல்லா உணர்றான். ஆனா பக்கத்துல கெட்டியா கைய பிடிச்சிட்டு இருக்க மேவ எப்படி தள்ளி விடுறன்னு தெரியல, தான் உணர்ந்த காதலை எப்படி ஹீரோயின் கிட்ட சொல்றதுன்னு தெரியல. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு நம்ம சேனலுக்கு தாங்க. ஹேவ் a nice day. Bye friends.